அடியே நமஸ்காரம் மாமா. பத்மஸ்ரீ மாமா சேவிச்சுக்கிறேன் மாமா. அடியேன் சேவிச்சுக்கிறேன் மாமா. கீதா வேணுகோபால் அடியன் சுஜாதா முகுந்தன் மாமா பரம கிருப்பையோட நேத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததை இன்னைக்கு கேட்டுட்டோம் மாமா. அவதாரிக்கை இதே ரொம்ப நல்லா இருந்தது அடியன். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ சோ மச் மாமா. முகுந்தன் மாமா தேங்க்யூ. ஐயோ இதெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. பாகவதாளுக்கு இது கூட பண்ணலன்னா என்ன அப்புறம்? சரி ரிட்டர்ன் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். நமஸ்காரம் மாமா. சந்தானம். நமஸ்காரம். சேவிச்சுக்கிறேன் அடியேன் சபிதா. நமஸ்காரம். நீங்க யார் வரணும்? தம்பி வரணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரே நிமிஷம். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். யாரு? கேலக்ஸி M12 மாமா. கேலக்ஸி M12 யாரு? நான் தான் அடியேன் அது இது பண்ணிருக்கேன். இந்த போன்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். அவரோட போன்ல இருந்தது, அதான் என்னோட போன்ல சேஞ்ச் பண்ணினேன் மாமா. இத்தனை நாள் அவரோட போன்ல கேட்டு இருந்தேன். இப்போ என்னோட போன்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. அடியன் பூமாமா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். மொழி நல்ல காணுங்க. அந்த ஆன்லைன் சொல்லிட்டு பாகவத ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தால நேற்றுக்கு நம்ம தொடங்கினோம். அதெல்லாம்
அவதாரிகை சொல்லி முடிச்சோம். அவதாரிகளை முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டாள் ஏன் திருப்பாவை செஞ்சா அப்படின்னா, பெருமாள் மேல அவர்களந்த காதல். அந்த காதல்னா அப்பா அடிக்கடி பாகவத கதைகள்லாம் சொல்லி வச்சார், இவனுக்கே தெரியும். அதனால ஆசை வந்தது. எப்போ அடையணும்னு பார்த்தா ஆயிரப்பாடியில் உள்ள பெண்கள் எல்லாம் சோமலோத்தா அந்த மாதிரி கிடைச்சதுன்னா, சரி அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அனுகாரம் பண்றான். அப்படியே அதெல்லாம் ரிப்பீட் பண்றான், அவளை மாதிரி செய்யறான். அது வடவள்ளுவனுடைய கோயிலை வந்து நந்தகோபுருடைய திருமாளிகையாகவும் தோழிகளெல்லாம் இறைச்சியெல்லாம் நினைச்சு ஆராய்ச்சி காண்கிறான். உடனே அவள்லாம் உடனே காமிச்சு இது திருப்பாவை ஆரம்பமாகிறது. இந்த திருப்பாவைக்கு 3 கதையும் சொல்லியிருக்கான். நீராதம் பாராஜ்யம் தோற்கிட்டாயாம் சதிரேவம் ஞாபராக்கிருத்தரம் தே அப்படின்னு பராசர பட்டர், அச்சரமான பட்டர். இந்த ஸ்லோகம் திருப்பாவையுடைய 19வது ஸ்லோகத்தினுடைய அப்படியே சாரத்தை சொல்றது. நப்பின்னை சொல்றான். உயர்ந்த திருமுறை தலங்களாய் உணச்செல்கிறேன் திருக்கண் மலர்ந்த அந்த சுத்த உத்போத்திய தூங்கின்றானா கிருஷ்ணம் கிருஷ்ணம் கண்ணவிடான். அவன் என்ன இருந்தான் கண்ட மாலை சஜ நிகழ்தான். மாலையிலிருந்து நிகழும் கிருஷ்ணம் கட்டி போட்டாலாம். அதனால ஜூடி கொடுத்த நாச்சியான்றது தன்னுடைய மாலையினால பெருமாளை கட்டிட்டாலாம். விலங்கிட்ட புலவனான கண்ணபிரானே உத்போத்திய. அவன் படுத்திருந்தா ஏதான் நீ எழுந்திருக்கா 19வது வரும்போது நீ எழுந்திருக்காத அப்படின்னு மேல படுத்துட்டான். அதனால அவன் உத்போத்திய அவனை எழுப்பினான். உத்போத்திய திருப்பள்ளி உணர்த்தி ஸ்ருதி சிரசித்தமும் ஸ்ருதி வேதங்கள் சிரசித்தம் வேதாந்தங்கள் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற வேதாந்த சித்தமான தன்னுடைய சேஷத்தன்மை பகவானுக்கும் சேதனுக்கும் உள்ள நிறைய சம்பந்தத்துல சேஷசேஷித்துவமாக ரொம்ப முக்கியமானது. சேஷசேஷித்துவமாக இருந்ததுனாக்க பெருமாள் அடையறதுக்கு முயற்சி செய்வார். அதனால பாராத்தியம் பாரதந்தியத்தை அத்தியாபயந்தி அறிவிக்கின்றவர்களாய் அந்த பாரத்தை சொல்றார். பராக்கிருத்தியே வழிய சென்று யா கோதா எந்த கோதநாச்சியாரானவள் பூத்தே கண்ணதானே அறிவித்தாளோ தசை எப்படிப்பட்ட ஆண்டாள் என்று பொருட்டு என்னாச்சு பூயோ பூயோ நவாங்கனம் பூயோ பூயோ காலத்தை திருப்பி 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 அங்கே நம்ம பூயோ பூயோ நம்ம சோதனை பொருளையும் பார்த்துட்டோம். அதே வரைக்கும் இதவிதம் நமஸ்காரம் ஆகட்டும். இந்த பாரதத்தியங்கிறது அவ்வளவு விசேஷம். ஏன்னா பகவான் சக்கரவர்த்தி திருமாவளவன் காட்டுக்கு போயிட்டு ஆரண்யத்துல பஞ்சவடியில இவரை கேட்டா கூப்பிட்டாங்க, இளையவருமான இதுலேருந்து தேசி ஏண்டா உனக்கு பிடிச்ச இடத்துல பொன்னசாலை கட்டுறா அப்படின்னா பெருமாள் ஏன்னா சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்லிட்டு வந்தோம். அவன் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தான். யாரு? இளையவருமான் அங்க வந்தான். அங்க வந்த போது உனக்கு புரிஞ்ச இடத்துல பகவதியாரை கட்டுறான்னு சொல்லிட்டான் பெருமாள். வேற ஒண்ணும் இல்லை, கட்டுன்னு சொன்னான். அழுதான். என்னடாது பேரதியத்துக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டு அழறியடான்னு சக்கரவர்த்தி தலைவன் இளையவருமானை பத்தி கேட்டான். என்னுடைய பாரதந்தியத்தை அழிக்க பார்த்தீரே. சின்னமான விஷயம். என்னுடைய பாரத எனக்கு சுலபமான சௌரியமான இடத்துல கட்டிருக்கு பேரு. எனக்கு ஒரு எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டா? எனக்கு பாரதந்தியம்னா இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? இந்த கட்டு இதை கட்டு அதை கட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா பெருமாள் ஆஹா இந்த நாட்டோட சரிடா நீ கட்டுறா இந்த இடத்துல பகவதாரை கட்டுறான்னு சொன்னாராம். அதனால பாரதந்தியங்கிறது அவ்வளவு விசேஷம். பாரதந்தியங்கிறது அது சட்டுன்னு வந்துடாது நமக்கு. ஏன்னா நாம சொல்லிட்டே இருப்போம் பெருமாளுக்கு நாம அடிமைன்னு சொல்லிட்டே இருப்போம். உடனே நான் செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால அந்த பாரதந்தியத்தை அந்த கோதாய் நாச்சியாரானவள் பெருமாளுக்கு தூங்கிட்டு காலில்
உறங்குவான் போல் யோகத்தை இருந்தான் லட்சண மண்டலத்துக்காக படுத்துட்டு இருக்கான் அவன். அவன் தூங்கிட்டா உலகமே அத்தமிச்சு போயிடும். அதனால உரங்கள்ல அவன் சாதம் படுத்துட்டு இருக்கான். அவனை உத்பவத்திய எழுந்திருக்க செய்தி அவனை செய்யுள் உணர்த்தி செய்யுள் உணர்த்தினா ஞானத்தை கொடுத்துன்னு அர்த்தம். நாங்கெல்லாம் வந்திருக்கோன்னு சொல்றாங்க. அதனால பாராத்தியம் பாரதந்தியத்தை சொன்னாள். அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளுக்கு புறப்புனகா திருப்பி விதவிதம் நமகா பூஜோ மறுபடி நமஸ்காரம் விதவிதம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த முதல் தனியன் பட்டருடைய தனியன் ஆச்சரியமானது. அடுத்தது உஜ கொண்டாடுவது ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு சிறப்பாவை பல்வதிகம் பாடி கொடுத்தான பாமாலை பூமானே தோழி கொடுத்தானை சொல்லு. அவ பாமாலையால கட்டினான்னு சொன்னோம். பாமாலை மட்டும் கட்டல, அவ பூமாலையாலும் கட்டினால மட்டுமல்ல பாமாலையாலும் கட்டினாள். பாமாலை பாசுரங்களான மாலை அது நிற்கும் பூமாலை. ஆனா பெருமாளுடைய தாயாருடைய பானங்கள் தான் நன்னா இருக்கும். ஆனா பாமாலை இருக்கு அது பின்னால் வணங்கும் சோதி பின்னாடி வருகிறவாளுக்கெல்லாம் சோழிமா இருக்கும். அப்படியா சொல்றார். நல்லா வயது புதுவை அம்சங்கள் தான் சஞ்சரிக்குமா. அம்சங்கள் சஞ்சரிக்கின்ற புதுவைங்கிற ஸ்ரீவில்லி புத்தூர் மிக புதுவை அப்படிங்கிறார். புதுவை ஸ்ரீவில்லி புத்தூர் அதில் அவதரித்த ஆண்டாள். இந்த ஆண்டாள் பாசுரங்கள்லாம் அவர் தனியன் இருக்கு. போதைங்கிறது தான் போத பாட்டிகளுடைய பாசுரம் கிடைக்க பார்க்கும். ஆண்டாள் என்ன திருநாமத்து உடையவளும் பன்மை ஆராய்ந்து செய்யப்பட்ட ரொம்ப விசாரிச்சோம் கம்ப்ளீட்டா. திருப்பாவை பல்பதிகம் திருப்பாவை என்னும் பல்பாட்டுக்கலை 10 பாட்டுக்கலை பல 10 பாட்டுகளை 3 10 வச்சிருக்கோம். 5 5 6 அது சொல்லியிருக்கோம். இன்னையால் பாடி இனி இசையுடன் பாடி நாங்கள் பார்த்தோம். வாழ்நாள் பாடி வருஷத்துக்கு தோன்றி உலகம் தமிழ் பேர் பாடி அது மாதிரி நிறைய 16 15 இடத்துல பாடின்னு சொல்லியிருக்காங்க. இதையுடன் பாடி அரங்கற்கு திருவரங்கநாதனுக்கு தான் திருப்பாவை. அதனாலே திருவரங்கநாதனுக்கு நற்பாவானை இலட்சணமான பாவானையாக கொடுத்தாள் சமர்ப்பித்தாள். திருவரங்கனுக்கு சமர்ப்பித்தாள். அதனாலே பூமானை சென்பதம் புதவியார பூக்கொழிவார வாழை அவளோட வாசனையா இருக்குமா. அப்பேற்பட்ட சூடி கால்புதலிலே சூடி நீ போட்டா நன்னா இருக்கும்னு சொன்னான் பெருமாள். அதனால்தான் கூடி கொடுத்தாள் போதையை சொல்லு அனுசந்திப்பாயாக அப்படின்னு உஜ கொண்டாருடைய தமிழ். அதாவது திருப்பாய்கிற பாதத்தை பிரபந்தத்தை சொல்லுவாயா. முதல்ல ஆண்டாளை பற்றி சொன்னா ஆண்டாளுடைய திருப்பாவைங்கிற பதிகத்தை சொல்லுவாயாக. அப்படியே இன்னொரு அவர் உயர் கொண்டாரோட இன்னொரு பாகம் இன்னொரு தனியன் சூடி கொடுத்ததோடைய சொல்பாவை பாடி வல்வளையாய் நாடினே வெங்கடவர்க்கன் நாம் கடமா மன்னமே அப்படின்னா சூடி கொடுத்ததோடைய தான் சூடி பெருமாளை கொடுத்தார். பெருமாளுக்கு அப்படியே சந்தோஷம். சூடி கொடுத்ததல்வாரை அதாவது பூமானை தன் குலத்தினே சூடி ஏண்டா சொல்லினான்னா இது அழகர் பெருமாளுக்கு நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்காக சொல்லினாலாம். ஏன்னா நம்ம 2 பேரும் கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சூடி கொடுத்து தொல்பாவை கொடியே பொய்மயமான கொடி போன்றவளே தொல்பாவை அனாதியான ஆதாரத்தினால் வித்தவார நோன்பை தொல்பாவை. இந்த நோன்பால் சொல்லு இது 30 நாள்ல பழையவாது எனக்கு அனாதியா இருக்கு. ஆச்சாரத்துல சிஷ்டாச்சாரத்துல வந்தது. அதனாலதான் நேரையாதிவர்கள் வேண்டும் என கேட்டியே. அப்பேற்பட்டது யுத்தமான நோன்பை பாடி சிறப்பால் நூலாக பாடி அருள வல்ல அறியாதத்துக்கு கருணை புரிய வல்லவனாய் பல்வளையாய் பல்வளைகளை கைகளை கொண்டவனுமான கோதாய் நீ நானே மன்மதனே நானே என்னை வேங்கடவர்க்கு இயன்ற மாற்றம் தான் காமதேவா என்னை திருவேங்கட உடையானுக்கு வாழ்க்கையை கொடுத்தவனும் காமதேவா காமதேவனா கேட்பான். காமதேவார்ச்சனை பண்றாளே பறவை காந்தி இல்லையானா அவன் சாட்சாத் மன்மதகா மன்மதனுக்கும் மன்மதன் அவனைத்தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டான். இல்ல பெருமாள் யாரு கால வேணாலும்
எப்படியா இருந்தா பெருமாள் அடைஞ்சா போறோம், எனக்கு காட்டி கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி வளர்த்த ஓணன் என்று காவனை குறித்தவற்றை நாம் கடவாவன் நானே நல்கு யா நீரால் ஒழியுமாறு ஒரு புரிவாயாக அப்படின்னு பெருமாளையே வேண்டியிருந்தால் பெருமாளை நீ என்ன கொடுக்கணும்? குழந்தோடு கொழியேன் சொல்பாவே பாடி ஒருவடையாய் நாடு வெங்கடவர்க்கன் இடிகம்ப மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஏன்னா அந்த தன்யன்கள் எல்லாம் அந்த பிரபந்தத்தை பண்ண ஆசிரியர்கள், பிரபந்த கர்த்தாக்கள், அதுவரை பிரபந்தம் அதனுடைய முக்கியமான விஷயத்தை சொல்வது அப்படின்னு சொல்லுவான். இப்ப திருப்பாவையானது 30 பாதுரங்கள் 30 தப்பானே இங்கே இப்பொழுது வைப்பான் தப்பானே தவறுதல் இல்லானே தவறுதல் இல்லானே நல்ல சட்டமா சொல்லணும், கஷ்டமா சொல்லணும், கரெக்டா சொல்லணும், தப்பு இல்லாம சொல்லணும். இத்தை பிறகொள்வான் என்று தான் கோவிந்தா சொல்ல இருக்கிறவாள்தான் சொல்லு. இப்ப இத்தை பிறகொள்வான் அன்றுதான் கோவிந்தாங்கிறத பாடம் சேர்த்து சொல்லச்சே நன்றுன்னு வந்துடும். ஏன்னா தமிழ்ல எழுதி வச்ச இன்னும் ஆசையத்தை நானும் வந்துடும். இத்தை பிறகொள்வான் அன்றுதான் கோவிந்தான் இத்தை பிறகொள்வான் என்று இந்த பறையை நாங்கள் பார்க்கறதுக்கு வரல, இந்த வாத்திய இடத்தை வாங்கறதுக்கு வரல, நாங்கள் பறை என்ற கைங்கரியத்துக்காக வந்தோம், கைங்கரியத்துக்காக நாங்க வந்தோம், இதுக்கு வரவே இல்லை. இத்தை பறை கொள்வான் அன்றுதான் அன்று இல்லைன்னு சொல்லணும், இந்த பறையை கொள்வதற்கு வரவில்லைன்னு சொல்லணும். ஆனா இந்தூர்ல இருக்கிறவா என்ன சொல்றா? எல்லாரும் சொல்லல, தெரியாதவா பாடத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் அவர் சொல்லிட்டு இருக்கு, அவாவே தப்பு கிடையாது. இதை பறை கொள்வான் நன்று காண்போந்தா இதை பறை கொள்வான் நன்று இந்த பறைங்கிற வாக்கியத்தை நான் பறை கொள்வேன் அதை வாக்கத்தான் வந்திருக்கு நன்று நன்றுன்னு சொல்லிட்டாக்க சரின்னு ஆயிடும். சரின்னு ஆயிடுச்சுனாக்க அர்த்தம் மாறி போயிடும். இது பறை கொள்வதற்கு வந்திருக்கான், ஆனா அவன் இருக்கிற அன்றுதான் கோவிந்தா அடுத்த வழியில இருக்கிற அத்தைக்கும் 7 பலவைக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோன்னு சொல்லியிருக்கா. அதனால கைங்கரியத்துக்கு தான் வந்திருக்கான்னு சொன்னா அந்த மாதிரி தப்பு இல்லாம அதெல்லாம் என்ன செய்யணும்? 30 பாதுரத்தை தப்பானே ஒன்று கூட விடாம சொல்லணும். ஒரு பெரிய ரத்ன மாலை இருக்கு, அந்த ரத்ன மாலையில ஒரு ரத்னம் குறைஞ்சிட்டா கூட அதே ஒச்சமாகத்தான் தெரியும். அதனால எல்லாம் தெரிஞ்சு சொல்லணும். ஏன்னா அப்படின்னு சொல்லி 30 பாசனங்கள், இந்த 30 பாசனங்கள் ஐயா இன்னும் அறியாத மாடல் இன்னும் 5 பிரிச்சிருக்கா, 6 பிரிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு சுட ஓர் இனிமையா இருக்கு, ஆரஞ்சு சுட அப்படின்னா அழகா இருக்குமா, அதனால ருச்சியா இருக்கும். என்னடானா முதல் விளைஞ்சல பெருமாட பரவியூகம் அதே மாதிரி பெருமாவுடைய சொல்லி அவரை செய்ய வேண்டிய கிருத்தியம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு யாரால் வந்து உதவி செய்வார், அதனால நமக்கு பாவங்கள் எல்லாம் போகுமா அப்படின்னு ஒரு உபோத்காதம் முன்னறியாறு வச்சு தொடங்கலாமா அப்படின்னா நிச்சயம் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் 2 5 பத்துக்குனாலே முதல் 5 பத்துக்குனாலே பக்தி யோகத்துக்கு அப்பதான் வந்திருக்கிற சிறு பெண்களை எழுப்புறார்கள். அப்புறம் பக்தி தெரிஞ்சவரா இல்லை பெருமாள் வந்து தன்னை அழைச்சிட்டு போகட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவா எழுப்புறா. அதுக்கப்புறம் கோயில் காப்பான் என்ன, வாசல் காப்பான் என்ன, அந்த கோபன் என்ன, யசோதை என்ன, பலதேவன் என்ன, அதே மாதிரி பெருமாள் தான் எழுப்புறான். அப்புறம் அதுக்கப்புறம் 5 பாரதத்தினாலே அங்க புருஷகார பூதையாக இருக்கிற உபாய பூதை பூதையா இருக்கிற நப்பின்னை எழுப்புறா. நப்பின்னையோடு பெருமாளையும் சேர்த்து எழுப்புறா. 26 பாதம் 21 பாதுராத்தினால நப்பின்னையும் தன்னுடைய சைடுல கூட்டுக்கிறார். கூட்டு பெருமாளை எழுப்புறா ஏற்ற கரங்கள்னு சொல்லி எடுத்து. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆகின் நித்தியம் அனநித்தியம் அங்கன்மா ஞானத்தை சொன்னா. அதுக்கப்புறம் பெருமாளை நீ படுக்கையில வந்து எங்களுக்கு நண்பர்கள் பண்ணப்படாதா, அது நேரம் வந்துடா உண்ட ஆதனத்துல உட்காரணுண்டா, திருவோலத்துல உட்காரணுண்டா, அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து காரியத்தை நீங்க சொல்லணும்டா, இந்த நடையழக பார்க்கணும்டா, மாடா மாறி முறைஞ்சம் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் ஒரு ஒற்றை வைத்து நேரிமையில் வந்த எப்பாடும் வேண்டுவரி மூறி நிமிர்ந்து உணங்கி புறப்பட்டு இப்படி வரணும்டா. சீரிய சிங்கம் யசோத சிங்கம்டா, ராகவ சிம்மம்டா, நீ வரணும்டா அப்படின்னு சொல்றா. நடந்து வரான். ஐயோ
அவ எழுந்து வர வரைக்கும் அவளுக்கு மனசு ஆகாது. ஐயோ அவன் நடந்துட்டானே, அவனுக்கு ஏதாவது அவருக்கு வந்துட போது, அவனுக்கு திருவடி போற்றுவோம். அந்த வர வளர்ந்தா இடை போற்றி தன்வெங்க தென்னவெங்கை செற்றாள் தொடர் போற்றின்னு அவனுக்கு போற்றி போற்றி அப்பா பொன்னார் அதே பார்த்து பெண்ணார் பெரியார் பெண் பிள்ளையான அவளும் பண்ணான். அதனால போற்றி போற்றினான். அதுக்கப்புறம் டே கண்ணா நான் அதுக்கு வரலடா, உன்னும் அன்று வளர்ந்தா இதை போற்றினான். நீ உன்னுடைய விஷயத்த உன்னுடைய அவரால் விடயத்தை சொல்லணும்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. வருத்தம் வாய் நீங்க வருத்தங்கள் எல்லாம் ஒண்ணுண்டா மகிழ்ச்சியால இருக்கணும்டா அப்படின்னு சொன்னான். உனக்கு என்ன வேணுமா, இதெல்லாம் நோக்க ஓட்டுறவர்களே நோக்க இல்ல, நான் நோக்க போறோம், நோக்கத்துக்கு வேண்டிய எங்கள் உபகரணங்கள்லாம் கொடுக்கணும்னா மாறே மணிவண்ணா அவர்கள் நீராடுவார் அப்படின்னு சொன்னான். அத்தனை சரி கொடுத்துட்டேன்னு பெருமாள் கொடுத்தான், அத்தனையும் கொடுத்தான். அதுக்கப்புறம் கோவிந்தா உந்தோ அப்படியே அழகா கண்ட நாடு பிராம்பணம் நல்ல சன்மானம். எனக்கு என்னடா பெருமாளோட உட்காந்து அவனோட சாப்பிடணும்டா, எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்டா, பாச்சோர் புடனை இது உடங்க வழிவார கூடி இருந்து குழந்தை ரொம்பவாய் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் செஞ்சாச்சு. உங்களுக்கு என்ன வேணும், நோம்பு நோம்பு நோத்தாச்சு, நோம்பு நோத்து முடிக்கிறது இது சொல்ல இல்லடா. ஏதாவது காயா இருந்தாயே நான் சொல்றத எதை பறைகொள்வான்னு சொன்னேனடா, நீ பிதாஸ்தோது கிராகியா இருந்தாயே சொன்ன வார்த்தை அப்படியே அர்த்தம் சொல்லுடையடா. என்னடா அவன் படிப்புற சிம்மம்டா அப்படின்னு சொன்னான். படிப்புற சிம்மம் படிக்குமான்னு கேட்டான். உடனே படிப்புற சிங்கம்டா அப்படின்னா அவன் சூற புலிடா, அவன் புலியா அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. அவனுடைய மிடுக்கும் அதனுடைய தைரியமும் அவனுடைய எந்தோடுமே இருக்க வேண்டியது. அதை சொல்ல வந்து அந்த இடத்துல அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. அதான் எதா பகவானே உனக்கு தெரியாதா, நாங்க பலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கோமே, இதுக்காடா வந்தோம் இல்லடா. கரகரன் தன்னை காணந்தோம் அறிவந்த நல்லாதாய் குலத்து உந்தனை பிறகு பிறந்தனை புண்ணியம் உடையோ குறைவொன்று இல்லாத கோவிந்தா உந்தனோடு நமக்கு எங்களுக்கு ஒழியாது. உன்னோட விட்டு எங்கேயும் போறான், நான் விட்டுட்டு போறேன்னாலும் என்னால விட முடியாதுடா, நீ விட்டுட்டு போறதுனால விட முடியாதுடா. ரெண்டு பேரும் சங்கல்பம் பண்ணிட்டு ஒருத்தர் பிரிஞ்சுட்டு போகணும்னு சொன்னாங்க, அதுவும் முடியாதுடா, முடியவே முடியாதுடா அப்படின்னு தெளிவா நீ தாராய் பறை பறை பறைனா அம்மா இன்னும் சொல்லிட்டே இருக்கேவா, பறை பறைன்னு சொல்லியவா, அந்த பறை என்னன்னு சொல்லு எனக்கே தெரிகிறேன்னு சர்வைக்கனானும் கண்ணன் சொல்ல சித்தஞ்சலகாரே வந்து உன்னை சேவித்து உன் கொத்தாமலையே போற்றும் ஒருடாய் பெத்தம்மை துண்ணும் குலச்சொல் பிறந்தினே குத்தேவனங்களை கொள்ளாவை அப்படின்னு சொல்லிட்டு இத்தைப்பறை கொள்வான் அன்று காண்போந்தா. இந்த பறைக்காக வரலடா, பறைக்காக வரல, பறைக்காக மட்டும் வரலன்னு சொன்னாங்க. பறைக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டாக்க கோபவருத்தர்களுக்காக சொன்ன வார்த்தை நின்று போடும். பறைகளை வாங்கிட்டு அதை அந்த நோம்பை முடிச்சுட்டு அவர்களை மழை பெய்ய செய்துட்டு அவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். நமக்கும் காரியம் கைங்கரியமானும் ஏழு பரவைக்கும் உந்தன்னோடு தூமேயாவோ உன்னோடைய தான் இருக்கொண்டா உனக்கே நாமாட்சைவோம் நாராயணனே எடுத்துக்கோ உனக்கே நாமாட்சைவோம் யாருக்கு செய்ய மாட்டோம்டா அப்படின்னு சரணாகதியை பண்ணி அவனோட பாத்திரத்தை சொல்லி முடிச்சு இது 29 பால் 24 அவரோட யசோத இடைச்சேர்வு பாஷையினாலே பேசிட்டான். கடைசியில் இருந்தா இந்த திருப்பாவைக்கு பல சொல்லி சொல்ல வேண்டாமோ அப்படின்னா எங்கும் திருவருள் பெற்று இன்பரும்ப அவாய். அதனால எல்லா இடத்திலும் திருவருள் பெற்று மகாலட்சுமியுடைய அருள் பெற்று இருப்பாவாக அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவைய முடிச்சுட்டான். இந்த திருப்பாவைய அவளை அழகா அழகா டெவலப் பண்ணிட்டே போயிருக்கான். எல்லாரும் ஆக்ஷன் போகணும், ஆக்ஷன் போய் அவளுக்கு பெருமாள் விஷயத்தை சொல்லணும், பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிற உணவை சொல்லி அதுக்காக சரணாகதி பண்றதுதான் முக்கியமான தத்துவம் சொல்லி சரணாகதி தத்துவத்திற்காக வந்தது இந்த திருப்பாவை அப்படிங்கிறத அவதாரிகையில முன்னோட்டமா சொல்லுவான். இப்ப நாம் என்ன செய்யணும், முதல் பாசனம் எழுதிக்கிறோம். முதல் பாசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். திருவாயிரம் திருப்பாவை 3000 படி. முதல் பாசனம்
ஆர்கழி திங்கள் நாளால் ஈராட போது நீர் போதுவினோ நேரடியீர் சீர்மல் வாய்ப்பாடு சிறுநீர்கான் ஊர்வேல் கொடுங்குழல் அந்த கோவங்கவரன் ஏதாந்த கண்ணி தோது இளஞ்சிங்கம் காணேனை செங்கன் கருமதியம் போல் மாத்தான் நாராயணனே நாக்கே பதருவான் பாரோள் விடுந்தேலோர் அம்பாவாய். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் நம்ம ஒரு நோம்பு நோக்கிறோம், ஒரு திருவாராதனம் பண்றோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம், அமாவாசை தர்ப்பணம் பண்றோம், அப்பெல்லாம் என்ன செய்வோம்னாக்க சங்கல்பம் பண்ணிப்போம். ஐயா சங்கல்பம் பண்ணிக்கோமா, பண்ணிப்போம். ஏதாவது என்ன பிரபாதே ஸ்ரீ பிரவநாதம் வச்சரே தட்சிணாயனே ஹேமந்தரதோ சாபமாசே சுக்லபக்ஷே பிரதமாயாம் துபதிதோ வாசரகாய் இந்து வாசனயுக்தாயாம் ஆத்ரா நட்சத்திரயுக்தாயாம் அப்படின்னு சொல்லி இவன் நாராயணத்தை ஜர்த்தம் திருப்பால் உபன்யாசமும் ஆரதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதாவது சங்கல்பம் பண்ணிக்கச்சு திருப்பாவில சங்கல்பம் பண்ணிக்கிறாள். மார்கழி திங்கள் நடந்த நன்னாளால் இன்னைக்கு மார்கழி மாதத்துல தனுர் மாதத்துல சாப மாதத்துல மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்த சந்திரன்மாமூர்த்திக்கு அப்பேற்பட்ட பௌர்ணமி நாள் இது. பௌர்ணமி முடிஞ்சுட்டும் புதுவம் வந்துட்டும் நம்ம நேற்றுக்கே சொல்லட்டும். அதனால அது மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த நாளில நம்ம சங்கல்பம் பண்ணிக்க நீராட போது அது மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டாவ. இந்த மாதிரி மார்கழி திங்கள்னு சொல்லிட்டு சங்கல்பத்தை பண்ணி நோம்பு ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு சப்தார்த்தத்தை பார்ப்போம். மார்கழி சீர்மருகம் ஆய்ப்பாடி பெருமாள் வந்து சவதாரம் பண்ணா அந்த சீர்க்கு என்ன குறைச்சல். அதனாலே செல்வங்கள் நிறைந்த திருவாய்ப்பாடியிலே செல்வச் சிறுமியர்கள் சீர் நிறைந்த செல்வம் இருந்தா செல்வமும் சிறும வாட்டு இருக்கு. செல்வச் சிறுமியர்கள் கைங்கரியமான செல்வத்தை உடையவர்களே அதவன சிறுமியர்கள் ரொம்ப சின்ன குழந்தைகள். ஆனா இளம்பருவத்தை உடைய பிள்ளான்னு சொல்ல போறா பின்னாடி. பெண்கள் நேரடி தவறிக்க ஆவரணங்கள்லாம் போட்டுக்கலாம். ஆவணங்களை போட்டு மார்கழி திங்கள் மார்கழி மாசத்துல மதிய நிறைந்த நன்னாளால் பூர்ண சந்திரோதயம் அப்படி இருக்கக்கூடிய சுக்லபட்சத்தில் மதி நிறைந்த நன்னாளால் சுக்லபட்சம் பூராவும் சந்திரன் நேர ஏறிட்டே இருக்கும். நல்ல நாடம் நமக்கு வாய்த்தாய் நான் வந்துட்டு அப்படின்னு நமக்கு நேற்றுக்கு அப்படியே நல்லது நடந்துச்சு. அதனால நன்னாளால் அதுக்கப்புறம் நாடு நன்னா இருந்தது, மாதமும் நன்னா இருந்தது, நாடும் நன்னா இருந்தது. ஊர்வேல் கொடுந்தொழில வேலாயத்தை வச்சிருக்காரான் நந்த கோவன். கொடுந்தொழில அண்ணனுக்கு யாராவது தீங்கு செய்வாரோன்னு பார்த்துட்டு இருக்கானாம். அப்பேற்பட்ட வேலாயத்தோட இவனும் அதனால எறும்பு வந்தா கூட அடிச்சிருவானாம். அப்பேற்பட்டவன் புறமை தொழிலன் அந்த கோவன் அந்த கோவனுக்கு கீழ்ப்படைந்த குழந்தை. நேரார்ந்த கண்ணி அழகு கண்ணி அழகான கண்ணை உடையவள் யாரு? யசோதை அணைஞ்சிங்கம். யசோதை பாட்டைக்கு சிங்கக்குட்டி யசோதை அடைஞ்சிங்கம். அங்க பின்னாடி அவன் யாதவசமமா போறான். அதே மாதிரி கண்களை உடைய யசோதைக்கு சிங்கக்குட்டி. கார்மேனி காலவேகம் கார்மேனி கருப்பான வேகம் அவள் அழகால் நீலவேக சியாமன் நீலவேகம். அதனால மேலையும் செங்கண் கீண்டவர் பெரியவாய பெரிய கண்கள் செந்தாமனை பூ போன்ற இருக்கண்களை உடையவனான நாராயணனே அந்த சிவன் நாராயணனே நமக்கே வர தருவான். நமக்கு தான் வர தருவான், வேற யாரும் கொடுக்க மாட்டான். நாம தான் சரணாகி பண்றோம், உடனே நிச்சயமா எங்களுக்கு கொடுப்பான். நமக்கே நாராயணனே நமக்கே வருவான், வேற யாரும் கொடுக்க முடியாது, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். அதனால கொடுப்பவன் வாங்குவோன் அதுங்க நிச்சயம் பண்ணிவிட்டாங்க. அதனால யாரு பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு நாராயணனே நமக்கே வருவான். அதனாலே யாரோடு உழப்பணிந்து உலகத்தை கொண்டாடம் பணிந்து நீராட போதுவீர். எல்லாரும் வாங்கோ கீதா மாடலாம், கீதா மாடிட்டும் நாற்றாதான் தானக்கிரியாதான் சொல்லுவான். எல்லா காரியத்துக்கும் தானம்தான் முக்கியம், அதனால அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி போதுவின்வாருங்கோள் ஏதோ நம்பாவாய் என்னுடைய தோழிகளே இதை நன்றா ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இனிமே இன்னைக்கு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆச்சரியமே வியாக்கியானம் செஞ்சிருக்கார்.
தெரிஞ்சோட போகும். மார்கழி திங்கள், மார்கழி திங்கள்ங்கிறான். மார்கழி திங்கள், மார்கழி திங்கள்னா மாசம் அர்த்தம், திங்கள்னா சந்திரன் அர்த்தம். அது ஆனா மதி நிறைந்தங்கிறது பின்னாடி இருக்கு. அதனால இங்க திங்கள் அப்படின்னா திங்கக்கிழமைன்னு அர்த்தம் இல்லைங்க. மார்கழி திங்கள், ஆனா நீங்க மார்கழி திங்கள் நமக்கு பாச்சு. மார்கழி திங்கள் நாதி சீதான கர்மதா எங்கத்தானே, ரொம்ப குளிரும் இல்ல, ரொம்ப கர்மதா வெயிலும் இல்ல, மிதமான உஷ்ணம், மிதமான ஏன்னா இன்னும் ஜாஸ்தியா போனா குளிர் ஜாஸ்தியா இருக்கு, இன்னொன்னு குளிர் ஜாஸ்தியா இருக்கு. மற்றபடி வெள்ளி சீவந்தி ஊர் எல்லாம் போடுறது, அதனால பட்டமா சொல்லியிருக்காங்க. நாதி சீதான கர்மதா என்கிறதானே அத்தியுஷ்டமாதல், அதிக உஷ்டமாதல் இல்ல கிடையாது, அதி சீதனமாதல் நிற்கே எனக்கும். மழை நல்ல சூடும் இல்ல, நல்ல குளிரும் இல்ல மாதம். அதனால மார்கழி திங்கள் மாதத்துக்கு வசதி அதுதான். அடுத்தது நாளைக்கு பிரம்ம முகூர்த்தம் போல சம்பத்சரத்துக்கு இம்மாதமாகையான சத்தோத்திர காலம் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்த ஒரு காலத்தை கல்வி சொல்லியிருக்கு. அப்பதான் சத்தோத்திர சத்தங்கள்லாம் இருக்கும். தினம் ஏதாவது விடியற்காலைக்கு முன்காலத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னா மார்கழி மாசம் சொல்லிட்டார். அதனால சம்பத்சரத்துக்கு இம்மாதம் பிரம்ம முகூர்த்தம், ஒரு சம்பத்சரம் ஒரு வருஷம் இருக்கு, வருஷத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் இதுனா வருஷம் பூரா நமக்கு போகணும்னா பிரம்ம முகூர்த்தத்துல அடகாரம் இருக்கணும். அதனால மார்கழி மாதத்துல அடகாரம் சொல்லணும். காலம் மாதானாம் மார்கவியல் சோர்த்தி என்று மாதானாம் மார்கவியல் சகா பகவத்கீதையில விபூதி அத்தியாயத்தை சொல்லச்சு, 10வது அத்தியாயத்தை சொல்லச்சு, மார்கானாம் மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி, மாதங்களுக்குள்ளே மார்கசீர்ஷமாக இருக்குது. மார்கசீர்ஷம் அப்படிங்கிறது மார்கழி மாதம் இருக்கிறேன். ஏன்னா வசத்தியான மாதம்னு காமிச்சான். எல்லாவற்றிலும் உள்ள வசத்தியான பொருளையும் நான் இருக்கிறேன்னா நீ உள்ள பொருளும் நான் இருக்கேன்னு அர்த்தம். அவன் தானே அருளை செய்யானே, கண்ணவரானே அருளை செய்தார். அது வைஷ்ணவ மாதம். பகவானுக்கு விஷ்ணுவுக்கு உகந்த மாசம் மார்க மாசம். சர்வ வஸ்துக்களும் அங்குரிக்கும் காலம். அந்த சமயத்துல எது கேட்டாலும் அங்குரிக்கும் காலம், பறிக்கும் காலம், பறிக்கும் காலம். மாசத்துல மார்கழி மாதத்தை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆண்டாள் பாதுகாப்பு கேட்டு அதை விட்டுட்டு கல்யாணத்தை உட்காந்து ஆண்டாடையும் பெருமாளுடையும் நம்ம அனுகிரகம் கிட்டாம போயிடுமே. அதனாலதான் இந்த மாசத்துக்கு பெருமாளுக்கு தாயாருக்காகவே தனியா வச்சுக்க வேண்டியது. அப்படி ஏற்பட்டு அங்குரிக்கும் காலம், பறிக்கும் காலம். எதுனா பரிச்சுமா தங்களுடைய உண்மையிடத்திற்கு, உண்மையிடம் உத்தேச சித்தி. நம்ம என்ன வேணும் வாழ்க்கை, பறைய போகணும், அதே மாதிரி கை கழுவிய போகணும். அர்ஹமான காலம், தகுந்தமான காலம். அதனால மார்கழி திங்கள் வேடிக்கா சொல்றாதீங்க. இன்னொரு வேடிக்கா சொல்றாங்க. என்ன சொன்னார்? மார்கழி திங்கள் கோபுரத்தவர்கள் புதுக்கஞ்சி புறப்பட மாட்டாத காலம். கோவர்கள்ல என்ன சொன்னா, காலங்காத்தால சிறுபெண்கள்லாம் எழுந்து நோம்பு நோட்டும், கஷ்டம் கடகனா இருக்கட்டும், அவளா நீங்கள்லாம் குளிர்ல இருந்தோ, நாங்க குளிர வெளியில வர மாட்டோம்னு நினைச்சாலாம். குளிருக்கு அஞ்சு புறப்பட மாட்டாத காலம். கோபுரத்தை வந்தா நம்ம 2 பேரும் சேர விட மாட்டா. ஆட்சியர்களையும் ஆயர் பெண்களையும் அதே மாதிரி சேர விட மாட்டாளா. அதனால என்ன செஞ்சா, கோபுரத்தை வெளியே வர மாட்டா. அதனால நமக்கு சந்தோஷம். அவர் இஷ்டப்படி நம்ம கைங்கரியத்தை செய்யலாம் அப்படின்னா தங்களுக்கு உத்தேசவாதம் கிடக்க காலத்தை கொண்டாடுகிறார்களே. என்ன மார்கழி திங்கள் ஏன் சொன்னா திருப்பாவில ஆண்டாள் அப்படின்னா, உத்தேசம் என்ன? பெருமாவோட கைங்கரியம். அதை சொல்லாம மார்கழி திங்கள்னு ஏண்டா சொன்னா அப்படின்னா, அது வசத்திடா. இப்பெல்லாம் வசதி இல்ல, பெரிய வசதி இல்லடா இருக்கணும். சைத்ரே சீமா அயம்மாதகா என்று ஒரு சபத்தியை பெற்ற காலத்தை கொண்டாடினே. ராமச்சந்திர பிரபுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலாம். அப்ப சைத்ரே மாது சைத்ரே சைத்ர ஸ்ரீமானயமாதகா சித்திரமாதமான ஸ்ரீ, அது செல்வம் பொருந்தியது, திருமகளுடைய சம்பந்தம் பொருந்தியது. அயம்மாதகான்னு கொண்டாடினான். ஏன்னா
ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அந்த காலத்தை கொண்டாட வேணும் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லி இருக்கு. அதே மாதிரி இங்க நோம்பு நோக்க போறா, என்ன நோம்பு நோக்க போறா, பாவை நோம்பு நோக்க போறா. அந்த பாவை நோம்பு நோக்கச்சு காலத்தை கொண்டாட வேண்டாமா? நமக்கு அவசியம் நடந்தது. என்ன காலம் தானா? மார்கழி திங்கள். இந்த இந்த ஸ்லோகத்துக்கு சைத்ரே மாசாங்கிற ஸ்லோகத்தை பெரியவாச்சான் பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா காலத்தை ஏன் கொண்டாடணும் அதை படிப்போம். அதிகம் கொண்டாடுவேன். சைத்திரகா, சைத்திர மாதம், சித்திர மாதம். சித்திர மாதம் அப்படின்னு நாம எப்படி நடத்தோம்? எங்க பல்கர மாதம் முடிஞ்சா, அமாவாசம் முடிஞ்சோம்னா சைத்திர மாதம் 5 அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அத சாந்திரமான மாசமா வச்சுக்கோங்க அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பங்குனி மாதத்திலேயே ஸ்ரீராமநவமி வந்து சம்டைம்ஸ். அல்லாத நாட்டிலும் பெருமாளுக்கு உள்ள பாதாஞ்சம் போலே மாதங்களுக்கெல்லாம் முதலான மாதம். மற்ற தெய்வதெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பெருமை கிடையாது. அதை விட்ட பெருமாளுக்கு எப்படி பெருமையோ அதே மாதிரி மற்ற மாதங்களெல்லாம் விட்டு சைத்திர மாதம் ரொம்ப விசேஷம். ஏன்னா ராமச்சந்திர பிரபு சக்கரவர்த்தி திருமன் அவதாரம் பண்ணான். அதே மாதிரி மார்கழி மாதம் என்னடா விசேஷம்னா எல்லா மாதத்தையும் விட்டு அந்த மாதத்துல பெருமாளை பார்த்து நோக்கு நோக்காது. அதனால மாதம் உற்பத்தி. அதான் சைத்திர மாத ராசிமானே, அவர் எல்லாருக்கும் ராஜாவான பிரார்த்தனா போலே சைத்திர மாதம் சர்வருக்கும் திருக்கரமாகியாரு. சைத்திர மாதத்துல கூடாது, ரொம்ப சூடா இருக்கும். இருந்தாலும் சுகமா இருக்கும். சுகமான மாதங்களுக்கெல்லாம் ராஜாவின் சைத்திரம் ஸ்ரீமானே அயர்மாதகா. ஸ்ரீமானே, ஸ்ரீமான்கிறது எல்லா இடத்துல போடல, எல்லா இடத்துல போட பின்னாடி வரப்போறாரு. ஸ்ரீமான்கிறது யாராருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல போறாரு. அதனால ஸ்ரீமானு, அதனால ஒரு சுசந்த மாதம். இது சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயிக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட வாக்கியம். அறுவருக்கு திருமணமான மாதங்கள் எல்லாம் ராஜாவின்கிறது. அயமாதகா, இந்த சித்திர மாதம் அபிஷேக மனோர சமயத்திலே சண்டி இரவாட சொன்னேத்தம். அந்த மாதத்துக்கு என்னடா உத்தேசம்? சைத்திர மாதம் உத்தேசம் அப்படின்னா அதுக்கு ஏண்டா உத்தேசம் அப்படின்னா அபிஷேக மனோர சமயத்திலே பெருமாளுக்கு யுவராஜ பட்டாபிஷேக மனோரத பண்ணினா அதனால் உத்தேசம். அந்த உத்தேசத்தான் அதுக்கு பெருமை உண்டு. சஞ்சிதமா கொண்டாடுகிற நேற்றம் அங்கு சேழியை சேழபூதர்கள் நம்பிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம். சேழியை சேழபூதர்கள் அடிக்கணும். சேஷி சேஷி பரமாத்மா சேழபூர் சேனவர்கள் ரவிக்கைக்காக கொண்டாடுகிற கொண்டாட்டம். இங்கு சேழபூதை சேழி ரவிக்கைக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம். சேஷபூதரை பெருமாள் அடையணும். அதனால சைத்திர மாசம் ராஜா பட்டாபிஷேகம் பண்ண போயிடும். புண்ணிய புண்ணியகா புஷ்டிகா நனகா பாவனத்தரோகானா துணையவ என்றும் அவன் தான் பாவனன். புண்ணியகா, அவனுக்கு புண்ணியானா புண்ணியம்னு பேரு, அவனுக்கு தான் புண்ணியன்னு பேரு. புண்ணியன்னா வேற எந்த சொல்லவே முடியாது. அவன்தான் புண்ணிய புண்ணியகா புஷ்டிகா நனகா பாவனத்தரோகானா துணையவ என்றும் புன்சாம் திருஷ்டி சித்தாவகாரினும். பெருமாளை பார்த்த புருஷர்கள் கூட அவன் மேல ஆசைப்பட்டார். திருஷ்டிக்கு தாபகாரினம். அப்பேற்பட்டவன் பகவான் ராமச்சந்திரன் பௌத்தியமாயிருக்கை. 2 ஆகாரம் உண்டு அவனுக்கு, அவனுக்கு பரிசுத்தமும் உண்டு, அவனை ஈர்க்கின்ற தன் திருஷ்டி சித்தாபகாரமும் உண்டு அவனுக்கு. இக்காலமும் பவனம் போக்கியமாயிருக்கை. அதனால அந்த காலமும் அது ரொம்ப போக்கியமானதுதான். புஷ்பிதகா நலகா, ஏண்டா சைத்திரமானா எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள் அப்படியே சைத்திர மாதம் அப்படியே அந்த ஸ்பிரிங்னு சொல்லுவாளே வசந்த காலம். வசந்த ருத்தியில இருக்கப்பா படைவீடு போலே நாம் அலங்கரிக்க நானே அலங்கரிக்கை. படைவீடு போலே நகரங்கள் நாம் அலங்கரிக்க வேண்டாதே. நகரங்கள்லாம் வெளியில பூவெல்லாம் தோரணங்கள்லாம் கட்டுவோம், அது அலங்கரிக்க வேண்டாமே. புஷ்பிதகானதா, எல்லாருக்கும் புஷ்பங்கள் மரத்திலேருந்து இருக்கா. அதனால என்ன ஆராய்ச்சினா பெருமாள் முடிச்சு கூட காலை முடிச்சு ஓடிட்டு பெருமாள் முன்மூடி கூட போடல. அந்த காலத்துல நினைச்சிருக்கான் பெருமாள் கொஞ்சோடி கூட பொன்னாலான தக்க கீழத்தை சொல்ல போறான். அதனால காடு முடி ஓடிட்டு காடெல்லாம் மனது அப்படின்னு சொல்லி சைத்திர மாசத்தை இப்படி கொண்டாடினார்களோ அதே மாதிரி இங்க மார்கழி மாதத்தை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா பிரமாணம் இல்லாம சொல்லவே பெரிய வாச்சாப்புல சாதிக்கவே மாட்டேன்.
மதி நிறைந்த நன்னாள் மதி நிறைந்த அப்படிங்கிறது வியாக்கியானம். மாதம் நேர்பட்டார் போலிருந்து பக்தமும் நேர்பட்டது. சுக்லபக்ஷே மதி நிறைந்தார் ஹேமந்தரோ சுக்லபக்ஷே சுக்லபக்ஷே மதி நிறைந்தார். அதனால மாதமும் ஏற்பட்ட போல் இருந்தது பட்சமும் ஏற்பட்டபடி பட்சம் ஆபூர்யமான பட்சே புண்ணிய நட்சத்திரம் என்ற மக்கள் காலம் இருக்கு. அதனால நல்ல காலத்துல நல்ல பட்சத்துல ஒரு காரியத்தை செயற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இவர்களுக்கு ஒரு காலத்துல வேற அதுவும் சேர்ந்து கொடுக்கும். நமக்கு ஒரு காரியம் பால் பழம் நழி பால் விழுந்தது போல சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதம் மட்டும் நன்னால மாதமும் நன்னாகுது பட்சமும் நன்னாகுது அப்படிங்கிறார். விழுந்ததேன் நகப்பிரபலா இருப்பார்கள் ஏயாத்து எழுதான் என்ன கிளவுதாப்பு திடீர் கம்பீராங்க என்ன கிளவுது. தோத்திரத்துல பெருமாளுடைய அதுதான் நான் பார்த்து 25 ஸ்லோகம் படிச்சுட்டோம். அதனால தொதிய கம்பீர நவனசாரனா பெருமாளுடைய பின்னாடி தம்முடைய போகுமாம். அவ்வளவு நிறைந்த ஏன்னா என்று எப்படிதான் போகணும்னாக்க அவன் இருக்கிறார்கள் எல்லாரும் ஓடி சென்று கிட்டது எழுப்புமாறு எல்லாம் உண்டாக பெற்றது. பெருமாளுக்கு பின்னாடி போகணும்னா நில ஒளியில போனான். ஏன்னா சரத் பூர்ணிமால அவன் ராஜகிரீடம் பண்ணான் இல்லையா. அதே மாதிரி அனுபவ எழுப்பைக்காக நிலா உண்டாக பெற்றது. பூர்ண மதி நிறைந்த சந்தன் சந்திரன் நிறைந்தது. அப்ப ஏற்பட்டான் ஏண்டாள்னா பின்னாடி சொல்ல போறாள். நள்ளிருட்கள் என்னை உய்த்திடுனேன் எவனுக்கு நள்ளிருட்கள் என்னை உய்த்திடுனேன். பின்னாடி சொல்றா அவளுக்கு வியாதி அவளுக்கு பெரிய வியாதி கொடுத்து தாங்க முடியல. இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம கொடுத்துறோம். மதுரையை தொடங்கி மதுரையில கொண்டு விட்டுருந்தோம் வருஷங்களோட பாண்டி விளக்கன் என்று அதே மாதிரி பத்த விரோதத்தின் சொல்லிட்டு எவனை கண்ணென்னை நட்டு ஒருத்தருக்கு தெரியாம ராத்திரியோ கொண்டு விட்டுருந்தோம் அப்படின்னு உங்களுக்கும் கிட்ட பேர் வராது எனக்கும் கிட்ட பேர் வராது அப்படின்னு சொல்ல வேண்டாமே. அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நன்னாளா அதாவது ஒருத்தருக்கும் தெரியாம போகணும் இல்ல எல்லாரும் தெரிந்தபடி நானே நல்லொருட்கள் என்ன வேண்டாம் விரைவனுக்கு விரோதிக்கள் அவ்வூரான வேண்டி எல்லாரும் பார்த்து சேர்ந்துக்கோ எல்லாரும் அவர் கைகறிய பண்ணுங்கோன்னு சொன்னாலே. அதனால என்ன மதிநறைந்த நன்னாளா மதுநறைந்த அதனால எல்லாராலும் அனுமதிக்கப்பட்ட அந்த காலம் அப்படின்னு சொன்னா நன்னாளா நல்ல நாள் எல்லாம் நல்ல காலத்தை நல்ல நாள் சுபமுகூர்த்தத்தை பண்ண மாட்டாளா சுபமுகூர்த்தத்தை பண்ணலாம் நல்ல ஆளால் மாசத்துக்கும் பட்சத்துக்கும் நாயகக்கல் ஒரே மாசம் சொல்லியாச்சு. சாபமாது பட்சம் சொல்லியாச்சு. நாயகக்கல் போன்றான நாள் அதுக்கு நடுவுல வச்ச கல் அது மாதிரி நாள் இருப்பதுன்னு ஒரு ஆச்சரியமான நாள் கிடைச்சிட்டு நம்மை கிருஷ்ணனோடு கிட்ட ஒட்டாதவர்கள் தாங்களே கிருஷ்ணனோடு தேர்கைக்கு பிரமாணம் பண்ணி கொடுத்த நாளாக பெற்றது. இந்த நாள் என்ன இத்தனை நாள் எங்களை பூட்டி வச்சிருந்தான் இலக்கியெல்லாம் கீழே நிலவரையில பூட்டி வச்சிருந்தாலே கிருஷ்ணனும் தூர்த்தம் அவனும் தீம்பு தெய்வம் அவனோடு இருக்கக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருந்தாலே அப்பே சேரக்கூடாது சொன்னவாளே எங்களை சேர வச்சுட்டாளே எல்லாம் சொல்றார். நம்மை கிருஷ்ணனோடு கிட்ட ஒட்டாதவர்கள் சேரக்கூடாது சொல்லியிருந்தாள் அவர். தாங்களே அவளே வந்து ஏ கிருஷ்ணா இன்னைக்கு கடகனா இருந்து உங்களுக்கெல்லாம் சண்டகாலம் செஞ்சு கொடுறா அப்படின்னு கிருஷ்ணனோடு சேருகைக்கு பிரமாணம் பண்ணி கொடுத்த நாளாக பெற்றது. நாளையில இந்த நோக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளை குறிச்ச வாழான்னு கொடுத்தான். சேர ஒட்டாதவர் சேர வச்சாலே அப்படிங்கிறார். பகவத் பிரதானத்து ஆரம்பத்து நாளே ஆத்மாத்தினாயிருந்து வண்ண உண்ணானால் பதியாவது நமோ நாராயணாவன் எண்ணானால் இருக்கிறது ராவணேன் நன்னானால் பதியாவதும் இல்லை. அன்னைக்கெல்லாம் பட்டினாலே என்ன பெருமாளை நினைக்காத நாள் பட்டினால் அவனை சேர வச்சதால் தான் சிறந்த நாள். அதனால என்ன சொல்றார் இதற்காக பிரசாதத்துக்கு எனக்காக பெற்ற நாளே பெருமாள் அனுகிரகம் பெற்ற பிருந்தவர்களோட அனுகிரகம் பெற்ற நாள் இதுதான். இவ்வாத்மாவுக்கு நன்னாளாகிறது எல்லா நன்னாள் பெருமாளுக்கு நாம சரணாகதி பண்றோமே பரஞ்ஞாதம் பண்றோமே அதுதான் நல்ல நாள் உசத்த நாள். ஏன்னா நம்ம பாரதரா இத்தனை நாள் நம்பி நினைச்சிட்டு இருந்தோமே அது இல்லையே அவனுக்கே ஜபணம் பண்ணிட்டோமே. அதனாலே ஆத்மாவுக்கு நன்னாளாகிறது. கிபாபியந்தவன் நாள் ததாமி என பெற்றோம் நாளிலே
சிபாமி ஆசிரயோனிஷு. யாரு பகவத் பக்தி பண்ணாம பகவானுக்கு எதிர்த்த ஆசிரயோனிஷு ஆசிர சொல்லுன்னு உள்ள உள்ளாரெல்லாம் இருந்தாக்க அவர்களை சிபாமி நான் தண்டி சொல்றேன். ஆனா அவனே என்ன சொன்னான் முன்னாடி புத்தி யோகம் ததாமி, அவனே சிபாமிய பண்ணுவோம் இந்த புத்தி யோகம் ததாமி இந்த நாளிலே. அதனால அவள்தான் கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவா இவன் சேர்த்து வைக்கிறேன் பகவானை ததாமி சொன்னான் இல்லையா, அதே மாதிரி இவாளை சேர்த்து அப்பேற்பட்ட நாள் சர்வேதனோடு எதிர்ப்புகோர் கை தவிர்த்து. சர்வேதனா அவனா அவன் யாரு கண்ணுக்கு தெரியலையே, எங்க மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறானே, மோட்சம் ஒண்ணும்தான் எதிர்ப்பு கோட்டாளே ராட்சசம்பாம அத மூடாக அதே மாதிரி நராதமாக அபர்தஸ்மதாக அதே மாதிரி ராட்சசம்பாவம் ஆசிரிதாக. ராட்சசம்பாவம்னா எதிரம்ப கூக்குறது, பெருமாளுக்கு எதிரம்ப கூக்குறது. அதனால அபகிருத ஞானாக நம்ம சம்சர்க்கத்தினால ஞானத்தை இழந்தவர்கள் இருக்கலாம், அவளை எப்படியா சந்தத்தை கூட்டி கொண்டு வந்துடலாம். பெருமாளோடு சண்டை போடுறவனை எதிர்க்க பண்ண முடியும். அதனாலே தான் ராவணன் அழிஞ்சான், அதே மாதிரி தான் இரண்யகசிபு அழிஞ்சான். சர்வேதனோடு எதிரம்பை தவிர்த்து அவனோடு சண்டை போடாம அவனை பற்றி அவன் நமக்கு ரட்சகன் என்று விஸ்வாசம் பிறந்த நாளிலே அவர்களுக்கு மறைந்த நன்னாள் என்கிறது இன்னைக்குன்னா பெருமாள்கிட்ட ஒரு விசுவாசம், மகா விசுவாசம் பிறந்த நாள் நன்னாளாகிறது. அஜமேத வளம் ஜென்ம சுப்பிரபாதாத வேறுதான் அக்குத சொன்னான். என்ன அண்ணா கம்சன் அக்குத கூப்பிட்டு ஏந்து ஆயிரவாடிக்கு போய் கண்ணனையும் பலராமனையும் அழிச்சுன்னு வாடா தமிழாரும் சொல்றானா, இதுதான் காத்துட்டு இருந்தாரு. அக்குரு அவன் உடனே சொன்னார் அஜவேதவரம் ஜென்ம பிரபாதாதான், எனக்கு இன்னைக்குதான் விடி பிறந்தது, இத்தனை நாள் இருட்டா இருந்தது, அஜவேதவரம் ஜென் இன்னைக்குதான் நாள் நல்ல நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இந்த ஆண்டாளான கோதையானவர்கள் என்ன சொல்றாங்க, அது என்ன நாள். அதனால இதுதான் நல்ல சவரம். அஜமேதவரம் கம்சன் தோறுண்டு வளர்ந்து எனக்கு இங்கனேகள் நல்வடை உண்டாக பெறுவதே எல்லாமே அக்ரூரனும். அக்ரூரன் அஜவேதவரம் சர்மமானது சபலமாச்சு. ஏண்டானா இன்னைக்கு தாண்டானா, ஏண்டா இத்தனை நாளி அந்த அயோக்கியனான கம்சன் சோறுண்டு சந்தருடைய சோத்த சாப்பிட்ட வளர்ந்த எனக்கு இங்கனேகளும் நல்வடை உண்டா, அவனே காத்து கொடுத்துட்டான்டா, எங்கடா போகணும் கடலை போய் பார்த்து வாடாதானே, அதனாலே நல்வீடு உண்டாக பெறுவது அப்படின்னு சொன்னானே அக்ரூரன். அதனால அது நன்னாள், அதே மாதிரி இறக்கிறாள். அதனாலதான் நன்னாள் 17 நன்னாள் சொல்லியாச்சு. மாதத்தை கொண்டாடுவது பக்கத்தை கொண்டாடுவது நானே கொண்டாடுவதாய் இதில் இவர்களுக்கு கிடைக்கிற துறைய வெள்ளம் இருந்தான் என்று இருக்கிறபடி என்ன கொண்டாடுறான்னா பிராப்பியமான பகவானை அடை கைங்கரியங்கள் ருச்சி இருக்கு. அதை கொண்டாடுவதற்காக மாதம் பக்கம் நாள் இதையெல்லாம் கொண்டாடுகிறார்கள். இந்த நாள்ல நல்ல காரியத்தை நாம தொடங்க போறோம். இதே நாப்தம் ஆதரிச்சு பகவான் என்னன்னா இந்த காரியம் விக்னம் இல்ல நிர்விக்னேன சமாப்தத்தும் ஆதோ முதல்ல கொண்டாடுவார்கள். அதே மாதிரி கேச்சு இங்க இவன் என்ன சொல்றா விஷ்ணு கொண்டாடல, அதுக்கு பதிலாக நாளை கொண்டாடுகிறான். அந்த நாள் வாச்சுது நாள் நல்ல நாளாடுனா எல்லாரும் அப்படிங்கிறான். நீராட போதுவீர் போதுவீனோ அடுத்த நீராட போதுவீர் கிருஷ்ணவரகத்தானே விளந்ததானும் மாறும்படி போய் குளிக்கை நீராட தீர்த்தாமாடும். ஏன்டானா கிருஷ்ணவரகத்தானே கிருஷ்ணனை பிரிஞ்சிருக்கா இத்தனால் கூட்டி வச்சிருந்தான் இல்லையா, கிரகத்தாலே பிறந்த தாபம், அதனாலே தாபம் இருந்தது ஆறும்படி போய் குளிக்கை, அதனால போய் தீர்த்தாமாடணும். ஏன்னா அப்படின்னா கிருஷ்ணனை அனுபவிச்சா அந்த தீர்த்தம் அந்த அந்த தாபம் போயிடும், பிரிவு போயிடும். இத்தால் இவர்கள் நினைக்கிறது கிருஷ்ண சம்ஸ்லேஷம். அதனால நீராட அப்படிங்கிறது தீர்த்தாமாடன்னு வெறும் அர்த்தம் வச்சுக்காதீங்கோ. நீராட அதனால கிருஷ்ணனோடு சேர்ந்திருக்கணும். சம்ஸ்லேஷம் அதுதான் நீராட்டம், அதுதான் கிருஷ்ணனோடு அனுபவம் தான் நீராட்டம். நீராட நீராட கிருஷ்ணனோடு சம்ஸ்லேஷம். தமிழர் கலவையும் துணையாடு இருந்தார்கள். தமிழ்ல துணையாடுங்கிற ஒரு உண்டு. அதே மாதிரி அவர்கள் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து கொண்டு அதே மாதிரி சேர்ந்திருந்தார்கள். துணையாடல் சொல்லியிருக்காங்க தமிழ்ல உண்டு. ஏக பிரம்ம பிரவிட்டோத்மி கிருஷ்ணே சீத விருதகா என்று
மகாபாரதத்துல மோட்ச பொருளான சொல்லிச்சேன். ஏக பிரம்ம பிரவிட்டோஸ்மி, இந்த பிரம்மங்கிறத நான் பிரம்மங்கிற தடாகம், அந்த தடாகத்துல நான் குளிச்சுட்டு வெயில் காலத்துல ஒரு குளிர்ந்த தண்ணி இருந்துச்சுன்னா குளிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீராட கிருஷ்ண விலகங்கிற தாபமான போகத்துக்கா அவனோட சம்சேகம் வேண்டும். பிரதம் என்ற பகவத் சம்சேகத்தை வீழ்ந்த காலத்தில் குளிர்ந்தவளவை திட்டாந்தமாக சொல்லிட்டு, அதனால கிரீஷ்ம காலத்துல கோடை காலத்துல தடாகம் இருக்கு, குளிர்ந்த தடாகம். அதே மாதிரி பெருமாளை பிரிந்து கொண்ட தாபம் இருக்கு, அது போகத்துக்கு பெருமாளோட சம்சேகம் பண்ணணும், அவரோட சேர்ந்தாக்க அந்த தாபம் போயிடும். தாங்கள் நினைத்து சொல்லுவதற்காக ஈடான உறவண்டா இருக்க செய்யும் நச்சைத்த வந்த பகவத் சம்பந்தத்தை பார்த்து கௌரவித்து ஈராடு என்கிறார்கள். விஷயத்தை சொல்லிருக்காருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது நீராடன்னு ஏன் போட்டார் அப்படின்னா பழைய வாகனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல இல்ல, தாங்கள் டெல்லியில சொல்லுவைக்கு ஈடான முறை உண்டாரிக்கை செய்து பரவாங்க போனோம், வாங்குவோம் எல்லாரும் போடாம அத்தை தவிர்த்து பகவத் சம்பந்தத்தையே பார்த்து கௌரவித்து பகவானோட சம்பந்தம் வரப்போகுது, சம்ஸ்லேஷம் வரப்போகுது. கண்ணனோட முதல் நாள் ராத்திரியே பார்த்துட்டான், இருந்தாலும் அவரோட பர்மனன்ட் சம்பந்தம் வரப்போகுது. அதனால என்ன செஞ்சா கௌரவித்து நீராட, அதனால நீராட அது தீர்த்தாமாட, அதே மாதிரி அவனோட சம்சேதிக்க என்கிறார்கள். புத்திரர்களாயும் சித்தியர்களாயும் பகவத் சம்பந்தம் உடையராய் கௌரவர்கள் என்கிறது. புத்திரனா இருந்தாலும் சரி, கண்ணபுரங்களும் பிள்ளையை பிள்ளை என்பார்களோ, ஆச்சரியமான விஷயம். அங்க திருக்கண்ணபுரத்தை பத்தி சிவந்த ஆழ்வா சாதிக்கச்சே, கண்ணபுரங்களும் பிள்ளை, கண்ணபுரங்களும் பிள்ளை வெறும் பிள்ளை வைக்காதா, பகவத் சம்பந்தம் உள்ள ஆரியார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி பட்டருடைய அம்மா ஆண்டாள், அவளுக்கும் பேரு கருமா ஆண்டாள். எப்ப ஆசீர்வாதம் தீர்த்து கொடுப்பான் பட்டர்னு காத்துக்குவாளாம், அவளுக்கு கௌரவம் கொடுப்பாளாம். ஏன்னா பெரிய ஆச்சாரியன் சொல்லுடும். அதனாலே நீராட என்று ஏகாதமா யாரு புத்திரர்களா இருந்தாலும் சரி, சிஷ்யர்களா இருந்தாலும் சரி, பகவத் சம்பந்தம் உடையாரை, பகவத் சம்பந்தம் உடையவர்களை கௌரவர்கள் கௌரவியர்கள் அவளை கௌரவப்படுத்தணும், மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லியிருக்கு. கௌரவியர்கள் என்கிறது பொற்றாவணைக்கை நீராட போனால் என்ன கிழது இத்தார்கள் பாக்கியத்தை சொல்லுகிறது. நீராடனா நீராடங்கிறது அனுபவம், பெருமாளுடைய அனுபவம், அதோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது. அதனால பொற்றாமணைக்கை நீராட போனால், பொற்றாமணை எங்க இருக்குதுன்னா திருக்குழந்தையினுடைய தீர்த்தம், அது புஷ்கரணி. பொற்றாமணைக்கை நீராட போனால் ஆச்சரியமான இடம். என்ன கிழவரே இத்தாண்டங்கள் பிராபியத்தை சொல்லுகிறது. தன்னுடைய பிராபியத்தை அடைய வேண்டிய விஷயம் என்ன? பெருமாளுடைய சம்சர்க்கம், அவளுடைய சம்ஸ்லேஷம். அல்பமான சொர்க்கானுபவத்துக்கு அதிகாரார்த்தமா வண்ண வேண்டும் தேவடைக்கு ஓர் எல்லை இல்லை. அல்பமானது அஸ்திரமானது சொர்க்கானுபவம் இல்லையா, ஜோதிஷ்டோகம் பண்ணாக்க சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதிகாரார்த்தமாக பண்ண வேண்டும் தேவர்களுக்கு ஓர் எல்லை இல்லை. அதுக்கு அதிகாரம் வேணும், அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய செலவு பண்ணணும், அப்படி ஓர் எல்லை இல்லை. இந்த நிலவிரும்பத்தை பெருகைக்கு எவ்வளவு யோக்கியதை வேணும் என்று. ஆனா அந்த பேருமா பகவானுடைய கைங்கரியம் பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். போதுவீர் போதுவீனோ எங்கிறாட போதுவீர் போதுவீனோ இச்சையே அதிகாரம். உங்களுக்கு ஆதை இருந்தா வாங்கும், ஆதை ஓடும். பரஞ்சாதம் பண்ணி அந்த பேரும்பத்தை நாம் அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படும். அந்த பேரும்பத்தை அடைய வேணும் என்ன, அது இச்சையே அதிகாரம். அது அப்பிராப்த விடமாகிறாது. அதிகார சம்பந்தம் உண்டாக்கி சொர்க்கத்துக்கு போகணும்னாக்க அது தேவையில்லாத இடம். போயிட்டு திரும்பி சீரே புண்ணிய மச்சலோகம் விட்டுக்கு வந்துடணும். அப்பேற்பட்டதுக்கு அதிகாரி விசேஷம் போகணும். அதிகாரி பற்றி உண்டாக்கி கொண்டே வேணும். அதிகாரம் பண்ணணும். நம்மளால பண்ண முடியலானா அதுக்கு அதிகாரம் உள்ளவனை வச்சு பண்ண சொல்லணும். அதனாலே இழிய வேணும். இது வகுத்த விடயமாலே நமக்கு ஏற்பட்டது. இது அந்த பேரின்பம் நமக்கு ஏற்பட்ட விடயமாகாலே இச்சைக்கு மேற்பட வேறொன்றில்லை. நமக்கு அது ஆசை வேணும். அந்த ஆசை இருந்தாலும் அது பண்ணணும், வேணும் வேண்டுவதில்லை. நெடுங்காலம் இழந்து இவன் பக்கல் இச்சை இல்லாமை. இத்தனை நாள் நாம் இழந்தது நெடுங்காலம் அனாதிகாலமாக நாம் பண்ணின பகவன்
ஆஜ்ஞாதி லங்கனமான பகவத் நிகிரகம் தான் நமக்கு விரோதியா இருந்திருக்கு. ஆகையால் இந்த இச்சையே வேண்டுவது சக்தியும் பிராப்தியும் அத்தையிலே பூர்ணமாயான இச்சைக்கப்படும். பெருமாள் மோட்சம் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்க வந்துட்ட, சர்வஜத்துவம் இருக்கு, பரமகாணியத்து இருக்கு, நம்மகிட்ட இச்சை இருக்கா, நம்மகிட்ட ஆசை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பெருமாள். அப்படி இருந்தா ஒரு ஆச்சாரியத்தை கொண்டு விடுறான், அவன் ஞானத்தை கொடுத்து பரநியாசத்தை பண்ணி வைக்கிறான். அதனாலே இச்சை ஒன்றே வேண்டுவது, ஆனா இச்சைதான் வேணும். அது இல்லையாயில் இவனுக்கு புருஷார்த்தமாக மாட்டாது. புருஷார்த்தம் புருஷேன அத்திலே புருஷார்த்தம், இவனாலே அர்த்திக்கப்பட்டு ஆதையோடு வேண்டப்படுவதனால புருஷார்த்தம். அந்த ஆதை இல்லைன்னாக்க எப்படி பண்ண முடியும்? அதனாலே போதுவீர் போதுவீர் போதுவீர், உங்களுக்கு இச்சை இருந்தா, உங்களுக்கு ஆசை இருந்தா, பகவானோடைய சந்தேகம் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, சுத்தவழியார் முகத்திற்கு தனி தேட்டா போலே அபரிச்சின்னமான விஷயத்தை துணை தேட்டுவார்கள் செய்தார்களை சொல்லுகிறார்கள். போதுவீனோ போதுவீனோ போதுவீன் போதுவீனோ, ஏண்டா தனியா போய் செய்யலாமே, அவாவோ ஒவ்வொருத்தரும் ஆத்மா தனித்தனியா போய் பெருமாளை சேவிச்சு கைக்கிரமானா அப்படின்னா இல்லையே. சுத்திர விடயத்தில் சித்திர விடயமான அற்ப விடயமான சொர்க்கானத்துக்கு அதே ஹோமம் பண்ணோம், எல்லாம் மண்ணத்துக்கு நிறைய வேண்டிருக்கிறியா. அதனாலே தேட்டமானா துறை தேவையா இருந்தா போலும் அபரிச்சன்னாகத்து துறை தேட்டமான அபரிச்சன்னமான. ஏன்னா இது அளவில்லாத இருக்கிற அந்த பேருந்து போச்சு. வேத பல்லார்களை கொண்டு விண்ணோர் பாதம் பண்ணினேன் அப்படின்னு வேத பல்லார்களை கொண்டு விண்ணோர் பாதம் பண்ணினேன் அபரிச்சின்னமாக துறை சேர்த்தவாகையாரே. அதுக்கு ஓணும். ஏன்னா பெருமாளை பார்க்க போறோம், பக்தி பண்ண போறோம், தனியா போகாம எல்லாரும் பின்னாடி ரொம்ப அழகா ஒரு 5-6 காலம் சொல்ல போறாரு. ஏன் எல்லாரும் எழுப்பிட்டு போறாங்க அப்படின்னு அது அப்போ வந்து பார்த்து போயிருப்போம். சேர்த்தவாகரே சககாரிகளை போதி மீனும் வாங்குவோமா வாங்குவோமா. அது மட்டும் இல்ல, கோபுரத்தில் சொல்வார் இந்த கன்னிப்பெண்கள் எல்லாரும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவளை சேர்த்து வேணும் சொல்லுகிறார்கள். போதுவினோம் பிரதிகூலம் அப்பட ஏனை தீவாதி எதிதே வைத்தது என்னவர்கள் அதுகளை பெற்றா விடுவார்களோ. சிறமான விஷயம். இங்க அசோகவனத்துல தாயார் பிராட்டி சரியா உட்கார்ந்துருக்கா, ராட்சதிகள் மத்தியில இருக்கா. அந்த சமயத்துல வந்து கண்ணா பின்னாலே பேசலாம் ராவணன். அப்ப சொல்றா, டேய் அழிய போறடா, அழிய வேண்டாண்டா. தேன மைத்ரி பவ நே தேன மைத்ரி பவது எதிர்த்ததி. ஏண்டா நீ பண்ணாத தப்பு பண்ணிட்டேடா, அதனால நீ என்ன செய்யணும்டா, பெருமாட்ட மைத்ரி பவதி சரணாதி பண்ணி சொல்ல, அவனோட விப்ரத்தம் பாருடா, வேகம் பண்ணிக்கூடா, இந்த கொண்டு விட்டுற எதிர்த்தசி நீ ஜீவிதமிச்சது. நீ உயிரோடு இருக்கணும்னாக்க என்னடா பண்ணணும்னாக்க என்னை கொண்டு விட்டுருவா அப்படின்னு சொன்னா. ஆனா இப்ப அப்படி இல்லை, யாரும் தடுக்கல. சொல்றான் அபிமுகரை பெற்றால் தன்னோடு சேர்ந்து பெருமாளுடைய அனுபவம் பெறுகிறார்களே, அதனால போதுவீர் போதுவீரோ வாங்குவோம், நீங்க எல்லாம் வாங்குவோம். அவர்கள் முன்னே போக போதுவீனோ போங்கோ, பெருமாள்கிட்ட சத்வேகம் பண்றவா அவர்கிட்ட போகும். ஏந்தானா முன்னே போக அவர்கள் போவான் முன்னாடி. அந்த நட அழகை கண்டு தான் வளர்ந்து போக ஒரு நீங்க முன்னாடி போக, நீங்க எல்லாம் அழகை செல்வச்சிருக்காரு சொல்ல போறான். அப்பேற்பட்டவா அழகா இருக்கு. கோவில் இடிச்சு பெண்ணழகுடைய பெருமாள் பெண்பழகிய பெருமாள் ரங்கநாதம் பின்னாடியும் பார்க்கணும் முன்னாடியும் பார்க்கணும். பார்த்தோம் யாரு பிரம்மா அஸ்திகிரி மகாத்மியத்துல பெருமாள் ஆலிபாம் பண்ணிவிட்டார். பெருமாளை முன்னாடி பார்த்தான், நகரப்பட்டதை செய்வா, முன்னாடியே பார்த்தான், பின்னாடியே பார்த்தான், பக்கத்தையும் பார்த்தான். அவ்வளவு ஆச்சரியமான பெருமாள். அதே மாதிரி நீங்க முன்னாடி போதுமீனு போதுமீனும் நீங்க போங்கோ, நீங்க வாங்கோ வாங்கோ சொல்ல, போதுமீனும் நீங்க போங்கோ, உங்க பின்னழகை கண்டு நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொன்னான். போதுமீனும் யார்கிட்ட சொன்னா, நேரிழகி நல்ல ஆபரணங்களை போட்டுக்கலாம், நேரிழகி விலட்சணமான ஆபரணத்தை உடை, நல்ல ஆபரணத்தை போட்டுக்கணும், அவசியமா போட்டுக்கணும், ஆபரணத்தை போட்டுக்கணும், நீங்க அவசியமா போட்டுக்கோங்கோ. நேரிழகி போதுங்கணும் போதிழகி அவர்கள் வடிவிலே பிறந்த புது கணிப்பு இருந்த வடிவந்திக்கு வடிவிலே
எந்தவின் போதுவினோ இல்லவின் அவர்கள் வடிவிலே பிறந்த முதுக்கணிப்பு இருந்தபடி என்று அவள் வடிவழக பார்த்தா அப்படியே தங்களை மறந்துட்டாளாம். இது நன்னிக்கு கொங்கமே குங்குமத்தின் குழம்படி என்றபடியே கிருஷ்ணனுடைய வரவை கலாட்சித்து அவர் எப்போது வந்து மேலுடைய என்று அறியாதபடியாலே தங்களை எப்போது வளர்ந்து இருப்பான். அவன் எப்போ வருவான், நம்மளுக்கு எப்படி வச்சிருப்பான் அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னார். அதனால சொன்னார், பெருமாள் வந்து நம்மளோடு கட்டிட்டு நம்ம அணைச்சி நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிச்சு. கொங்கமே குங்குமத்தின் குழம்படிய நாச்சியார் சொல்லிச்சு என்கிறபடியே கிருஷ்ணனுடைய வரவை கலாம் வருவான், எப்போ வருவான்னு தெரியுவான். அதனால அந்த சமயத்தை வந்து நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். அதனால கலாட்சி அவன் எப்பொழுதும் வந்து விழும் என்று அறியாதபடியா அதே தெரியாது. அதனால என்ன செஞ்சா, தாங்கள் எப்போதும் அலங்கரித்தபடியே இருப்பார்கள். அலங்கரிச்சு ரெடியா இருப்பான். அப்பேற்பட்ட ஆயசிரியர்கள் வசதிகளே சௌமியர் உபகார். வசதிகளே விட்டு போனாங்க. வசதிகளே அவன் உள்ள உட்கார்ந்தாங்க. சௌமியர் உபகார் ரொம்ப மங்களகரமான ரூபமா. அப்பேற்பட்ட சௌமியனா என்னமா போலே முன்புத்தை கிருஷ்ணனோட்டை கலவிகளால் பிறந்த முகர் இப்போது தோற்று முன்னாடி சொன்னால் அவனோட பெருமாளோட சந்தேசித்தாலே அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு பண்ணுவானாம். அப்பேற்பட்டவா அப்படின்னு சொல்றான். இங்கே சீர்மருதும் ஆய்ப்பாடி சீர்மருதும் ஆய்ப்பாடி. இவ்வூரில் ஐஸ்வர்யம் வழிந்ததோ வேறொருக்கு வெள்ளம் விட்ட போடாது இருக்கு. ஐஸ்வர்யம் நிறைய இருந்தது. ஆனா இப்பதான் கொஞ்சம் மழை பெய்யல. மற்றபடி ஐஸ்வர்யம் ஜாஸ்தியா இருக்கு. கண்ணை வந்துட்டான் வேற. இப்போது கண்ணோட இன்பத்தை நீர்மை பலமுதத்திலிருந்து அவன் அதேபடியாக இருக்கை. அவன் இங்க வந்து நீர்மை இல்லாத கலங்கலானே அவா இருக்கிறவாக இங்க வந்து நீர்மையை பார்க்கணும் ஆசைப்படுறான். வஸ்துவுக்கு குணத்தாலே உட்கருஷம். ஒரு வஸ்து இருக்கு, அதுக்கு என்ன குணம், அது குணம் இருக்கிறதுனால அதுக்கு வசதி ஜாஸ்தி. அங்கு தண்ணீர் குறைந்தால் இல்லைங்க குணத்துக்கு விஷயம் இல்லை. இந்த பரவோதத்துல அவரை விட குறைஞ்சவா யாரும் கிடையாது. சர்வஜத்துவமும் அவருடைய ஆனந்தத்துக்கு குறைவில்லை. அதனால அந்த குணங்கள் தான் பிரகாசிக்காது, குறையில்லை. ஆகையால் தர்மியை பற்றி கிடக்கும் அத்தனை அங்கு எல்லாரும் பெருமாள் சதாப செஞ்சு சூரேகா அவ்வளவுதான் எல்லாரும் தெரியும். அந்த காலத்தில் தீபம் போடு. ஆனா இங்க எப்படி அந்த காலத்தில் தீபம் போடு, அந்த காலம் இருக்கு, அது தீபம் போடு ஒரு விளக்கு போது பிரகாசிப்பது இங்கேயாக ஆறு. இங்கேதான் நம்ம குணங்கள் பிரகாசிக்கும். அதனால ஐஸ்வரம் பூர்ணமாயிட்டு. அதனால இந்த ஐஸ்வரம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இங்கே உத்திரிபாதிபூதிகளே கிடாதவத்தோ தன்னை நியாமா வர்த்திக்கிற ஊரிலே அங்க அவன் ஆணை பண்றது யாரும் கிடையாது. இங்க அடிக்கவும் கட்டவும் கட்டி அடிக்கலாம். கம்ப தூங்கினாலே அழலாம். அவன் அப்ப அழுநோக்கும் அழுகனோக்கும் அழக்கூடும். அப்பேற்பட்டது இன்னும் நியாமியமாக்கிறான். தனியே நியாமே நாம நியாமகம் அவன் நியாமியம் ஆயிட்டான். எங்க ஊரிலே பண்டே கோஷமுறைக்கு உண்டாயிருக்க செய்து பிள்ளைகள் காலத்தாலே கற்பனை விளையாட்டான் குறைவற்றிருக்கை. முன்னாடி குறைவற்று இருந்து ஆனா பகவான் வந்துட்டான் கொஞ்சம் கூட குறைவில்லையா. அதனாலதான் செல்வமர் ஆய்ப்பானி நாயிப்பான் நாயினை போருகை என்றுவான். அதாவது ஒருபடி பால்ல எவ்வளவு நெய் வரும்னு கேட்டா கால்வடி நெய் வரும் அப்படின்னா இல்ல கிருஷ்ணன் வந்த பிறகு நாழிப்பாலே நாழி நெய் என்றுவான். நாழிப்பால் எடுத்தா நாழி நெய் வந்துருவான். ஆய்ப்பாடி பரமபதம் போலே தேகேந்திர பரிகிரகம் பண்ணி சென்று அனுபவிக்க வேண்டாத ஊர் என்றான அழைப்பாடி வந்துட்டான். ஆய்ப்பாடே தேடின வந்தான். அங்கேயிருந்து சூத்திரன் மாலைகள் தொலைச்ச வெண்ணெய் உண்பதற்காக இங்க வந்தான். அதாவது பரமபதம் போலே தேகேந்திர பரிகிரகம் தேகாந்திர பரிகிரகம். இந்த தேகத்தை விட்டு வேற தேகம் எடுத்து அங்க போறது பரிகிரகம் பண்ணி சென்று அனுபவிக்க வேண்டாத ஊர். அங்க போய் வந்தா இங்கே அனுபவிச்சுலாம். இங்கே நீங்க வந்துட்டாங்க. ஆச்சாரம் பிரதமான வசிட்டாதிகள் வர்த்திக்கிற திருவயோத்திய போல இருந்துச்சு. இடக்கையும் வடக்கே வரியா இடையில வர்த்திக்க ஊர். இந்த ஊரு ஆச்சாரம் எல்லாம் வேண்டாம். யார் வாழ்வாலும் போய் கண்ணனை கட்டிக்கலாம். அங்க எப்படி இருந்தாலும் திருவயோத்தில வசிஷ்டர் ஆச்சாரம், அவர் ஆச்சாரியம், பெருமாள் ஆச்சாரியர் எல்லாம் ஆச்சாரம். ஆச்சார பிரதானம், ஆச்சாரத்தை பிரதானமா உடைவது. வசிஷ்டாரியம் வர்த்திக்க திரவயோத்தியை போல இருந்துச்சு. இடக்கையும் இடக்கை எதுக்கு யூஸ் பண்றது, வடக்கை எதுக்கு தெரியாதான் என்று அறியாத இடையர் வர்த்திக்கிற ஊர். இதனால கோகுலம்
பெருமாள் குணங்களை கண்டு உகத்தும்போர் அந்த பெருமாளுடைய குணங்களை கண்டு அந்த பெருமாளுக்கு எல்லா குணங்களும் பகவான் குணாகா அப்படி கல்யாண குணாகா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம எல்லாரும் ஏண்டா எம்மேல கோமான்னு கேட்டார். ஏன்னா வெளியே அனுப்பிச்சுட்டு அவனை வச்சுக்கணுமா அப்படின்னு தசரதர் கேட்டாராம். உடனே பகவான் கல்யாண குணாகா அவன்கிட்ட நிறையா கல்யாண குணங்களுக்கு சக்கரவர்த்தி திருமன் அவன் எல்லாரும் சொன்னாலாம். ஆனா இங்க ஊர் அப்படி இல்லை. இவன் கண்ணன் தீர்வு கிருஷ்ணன் தீர்வு கொண்டு ஊர் இவன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் பாருங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுவாளாம். கண்ணை வெண்ணெய் கொண்டான் அப்படின்னு சந்தோஷம் பண்ணுவாளாம். திருடி கொண்டான் இன்னும் விஷயம் பண்ணுவானாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூதலையை கொண்டான் அப்படின்னு விஷயம் பண்ணுவான். அதனால சொன்னால் அப்பேற்பட்ட ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் இவ்வாத்மாவுக்கு நிலையில் ஐஸ்வர்யமாவது பகவத் பிரஜாதத்திலே சம்பந்தம். இவ்வாத்மாவுக்கு நமக்கு என்னடா ஐஸ்வர்யம்னா பெருமாளோட சம்பந்தம் தான் ஐஸ்வர்யம். ஏன்னா நாம சொல்லச்சு எப்படி சொல்லணும்னு கண்ணன் சொன்னாக்க கண்ணன் எல்லாம் எப்படிதா கண்ணன் அப்படிங்கிற இது ஆத்மா. இந்த சரீரம் இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்காது அவரை சொன்னோம். அதனால அந்த மாதிரி சம்பந்தம் ஆத்மாவுக்கு சம்பந்தம் பரமாத்மாவோட சம்பந்தம். ஐஸ்வர்யமாவது பகவத் பிரத்யாசக்தியிலே பிரத்யாசக்தி அதான் சம்பந்தம். ராஜ்யத்தை விட்டு வெறுங்கையோடு பெருமாள் பெருமாள் ராஜ்யத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டான். யார சக்கரவர்த்தி திருமணம் அப்படின்னு பெருமாளோட இடைபெருமாளோட போனார். அவரை பார்த்து லக்ஷ்மணோ லட்சுமி சம்பந்தா அவனுக்கு லட்சுமி சம்பந்தம் அப்பே செல்வங்கள்லாம் இருக்குன்னு அவனை கொண்டாடினாலாம். யார இளைய பெருமாள் ஏண்டான்னா கைத்தறிய செயல். அதனால லட்சுமி சம்பந்தகா எல்லாம் செல்வச்சிறுவியதான். இந்த ஆய்ப்பாடியில சக்கரவர்த்தி திருமணிக்கு இருந்த ராஜ்யா நாள் இல்லாட்டா கூட பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு. அதனாலே ராவண பவரத்திருந்தன் கால் வாங்கி பெருவாறு சேதத்தை குறித்து வருவதாக. அடுத்தது லட்சுமி சம்பந்தகா அப்படின்னா லட்சுமி சம்பந்தம் செல்வத்தை உடையவன் பெருமாள் பிராட்டியோட சம்பந்தத்தை உடையவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கச்சு ஒண்ணு அப்படி வால்மீகி பகவான் சொன்னார். அடுத்தது இன்னொரு தோற்றம் தான் புத்திரான் தாரான் தெக்வா ராஜ்யம் புத்திரான் தாரான் தெக்வா எல்லாரும் விட்டுட்டான். அங்கேயிருந்து விபீஷணன் வந்தான். அந்த வைத்தகிதம் செய்வான் வெளியில வந்துட்டான். அவன் என்ன சொல்றான்? பரிஜக்தாமயாலங்கா மித்ராணி ஜனானிஜ எல்லாருமே விஜயனனை அந்த வைத்தகித செய்வான் அவனை சீமான்னு சொன்னான். செல்வச் சிறுமியர்கள்னா செல்வத்தை உடையவர்கள். இங்க விபீஷன் என்னத்தான் ராஜ்யத்தை விட்டான், மித்திரர்களை விட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவனை ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சர்வச்சி அவனு ஸ்ரீமான் ஏன்னா பெருமாட்ட கைகறி விட்டாரான். அவனை ஸ்ரீமான் விபீஷனுக்கு ஸ்ரீமான் கூப்பிட்டார். அதே மாதிரி அந்த ரட்சகர ஸ்ரீமான் என்கிறது அவனை லட்சணங்கா அஞ்ச வைத்து தன்பக்க முதலத்து கைவாங்க கஜேந்திராழ்வானே அது நாகவர ஸ்ரீமான் தர்மத்துல அடுத்த சொல்றார். ஆச்சரியமா சொல்றார். அவனை ரட்சகனா அஞ்ச வைத்து கஜேந்திர என்ன 1000 வருஷங்கால தன் சக்தியினால மீட்டு கொடுத்து பார்த்தான். முதலே முடியல. கடைசியில வேற வழியில என்ன செஞ்சா அகிஞ்சனகா அனஞ்சகதி பெருமாட்ட பார்த்து நாராயணா ஓ மணிமணனா நாரடையாய் பாராயண ஆழரணிக்காய் அப்படின்னு சொல்லி நேர கூப்பிட்டான். ஓடி வந்தான் பெருமாள். என்றானா அவனை ரட்சகனாக அஞ்ச விதித்து மகா விசுவாசத்தோட தன் மக்கள் முதலெட்டு கைவாயிரு என்னால் ஒன்னும் செய்ய முடியலேன்னு தும்பிக்கையை கூப்பிட்டு கேட்டான். கைவாங்கின ஒன்னும் செய்ய முடியாது இருந்த போது கஜேந்திரனை பார்த்து நாகவர ஸ்ரீமான் அவனை நாகவர ஸ்ரீமான் அப்பேற்பட்ட யானையும் ஸ்ரீமான் சொன்னான். இவனை கையில ஒண்ணும் இல்ல நாகவர ஸ்ரீமான். ஏன்னா பெருமாளுடைய சம்பந்தம் விபீஷணனுக்கு பெருமாளுடைய சம்பந்தம் இளையவர்மாருக்கு பெருமாளும். அதனால சம்பந்தம் வந்ததுனால அவருக்கு செல்வங்கள் உண்டு, அவருக்கு பெருமை ஒன்று. அதனால் இப்படி இவர்களும் இங்கு ஐஸ்வரமாக சொல்லுகிறது கிருஷ்ண பிரத்யாலே கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தாலே செல்வத்திலும் அதாவது பலிபாதி வழக்கு பாதி தர்மம் பாதியா 10 லட்சம் கொடுப்பங்கள் இவனால் நீக்கப்படாத ஒருவர் இல்லை. அதனால பெருமாளுக்கும் கண்ணபிரானுக்கும் அந்த இருக்கிற ஆக்கியர்களுக்கும்
எல்லாரும் சம்பந்தம், எல்லாரோடு கலந்து விளையாடி இருக்காங்க. முன்னாடி வலியாறு தந்தொல்லாமை தன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. வழக்காய மைத்திரமை சேர்ந்து அனுபவிக்கிறது. தர்மமாவது ஆனுசஞ்சம் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. பெருமாள் எங்க வெளியே விட்டு போக முடியாது, இவாளோட தான் இருப்பான். வழக்கு மைத்திரமை இவாளோட சேர்ந்து அனுபவிப்பான். அதே மாதிரி ஆனுசஞ்ச கருமை வச்சிருப்பான். அதனால வரிபாதி வழக்கு பாதி தர்மம் பாதியாக பஞ்சலட்சத்து எல்லாரோடு சில பேரோட விட்டு இருக்க முடியாது, சில பேரோடு சேர்ந்தே இருப்பான், சில பேருக்கு கருணை காட்டுவான். எப்படியாவது அவளோட சம்பந்தத்தை வச்சிருப்பானா கண்ணன். அதைத்தான் சொல்லுகிறார் இங்க. அதனால சதுரச்சிரமே இருக்கான். ரைட்டு. அப்புறம் சிறுவி இருக்காள், செல்வ சிறுவி இருக்காள். செல்வம் வந்து சொல்ல சிறுவி இருக்காள். கிருஷ்ணனோட வருமா இருக்கு. கிருஷ்ணனோட ஒரே சோழன், ஒரே மாதிரி பருவ உடையவர்கள். துல்லசீல உலகத்தும் துல்லார் கணக்கா ஆரோர் வேதியும் நசேட்சலா அப்படின்னு ஆச்சரியமான பாட்டிய பார்த்தால் ஆஞ்சநேயர் பார்த்த உடனே பெருமாளுக்கும் தாயாருக்கு கம்பேர் பண்றாரு. எல்லாம் துல்லியசீல குலத்திலையும் சரி, குணத்திலையும் சரி, வயசுலையும் சரி, நடத்திலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். செல்வச்சிறுமி இருக்கான் என்கிறபடியே எல்லாவற்றிலும் வரைக்கு ஈடா இருக்கை கண்ணனுக்கு ஈடா இருக்கிறாங்களா ஏற்றிகள். பருவம் நிரம்பின செய்களை புரிதல்களையும் கண்டால் தேவாந்திர பஜனம் பண்ணினாரையும் தந்தாவுக்கு எழுத்திருப்பாரையும் போனித்திருக்கும். அவனுக்கு கல்யாணம் ஆனாலாம் வேண்டாம். பருவம் நிரம்பின செய்களையும் புரிதல்களை கண்டால் தேவதாந்த வஜனம் பண்ணினாரையும் தான் தான் எழுத்திருப்பாரையும் போனித்திருக்கு. கல்யாணம் தன் புருஷாவையே நினைச்சிட்டு இருப்பா, வேற யாரும் நினைக்க மாட்டான். அந்த புற நியாயம்னு பேர் இது மாதிரி. அது வேற யாரும் நினைக்க மாட்டான். அதே மாதிரி தேவதாந்திரங்களை நினைக்க மாட்டான். யார் அதே மாதிரி இவாளெல்லாம் பெருமாளையே நினைச்சிருப்பான். தனக்கு அறிஞர்களாய் இருப்பது இவர்கள் பெருமாளுக்காகவே இருப்பான். அதனால அவனைத்தான் அவனுக்கேயாக யோக்கியதை சொன்னபடி அவன் பெருமாளுக்காக இருக்கிற யோக்கியதை இது. ஞானா துருதானா துருத்தராயன் இடக்கே வழக்கே அறியாது வழக்கறிய முடியாத அந்த ஞான ஞான இன்றைக்கு இடக்கே வழக்கே அறியாத கன்னிகையா இருக்கை நீட்டு சதத்தை இருக்கிறார். இவ்வாற பெருமாள் நினைச்சவா பெருமாளோட சேர்ந்துக்குவார். பெருமாளை நினைக்காதவரு பெருமாள் கூப்பிட்டு இருப்பார். பெருமாளை நினைக்கிறாவரு நினைக்காவது ரெண்டாம் கட்டா இருக்காரு. அவளை பிரம்மாவாலே பண்ண முடியாது. ஆனா இவா அப்படி இல்லை. என்னாம பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கவா. ஏன்னா ஞான ஞான ரவ துர்விதந்திரிக்கு இடக்கையும் வனக்கையும் 1 minute please. 1 minute wait. Madam, I am in a college chamber. I will speak to you later, madam. Sorry, please. தெரியாது. அதனால விஷயகரித்த இடவதிக்கை அங்கோல தைலத்தில் குறைந்து கண்ட கணாக்கவில்லை. எல்லாருக்கும் பிரமாவோட கடாட்சி இருக்குது. அதாவது கோவிந்தனுக்கெல்லாம் வாயில் போகாது இருக்கேன். கோவிந்தா 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 முன்னாடி 3 தடவை சொல்ல போறான். அப்பேற்பட்டவன் என்ன கருவியதா பூர்வே குழந்தை வந்த கோபன் அந்த கோபர் முன்பு பதும்பொருள் தாவா முடியாது. நம் சரியாத்தானே போல ஆதுந்து புதாரா இருந்தது. முன்னாடி எல்லாம் ரொம்ப சாதுவா இருந்தாராம். யாரு? நந்தகோபர். சரியாத்தான்னு ஒருத்தர் இருந்தாராம் கோஷ்டியில. அவள் பார்த்து அவனுக்கு புண்ணு மேலதான் கால் வைக்க மாட்டான். அதுக்கு உயிர் இருக்கு, அதுதான் ரசிச்சு போயிடுமோன்னு சொல்லுவான். அவ்வளவு வாழ்ந்துட்டு அதே மாதிரி ரொம்ப சாதுவா இருந்தாராம் நந்தகோபர். அவர்கள் மறந்தாய் போகிறது. பிள்ளைகள் பிறந்த பின்பே அவர்கள் மேலுண்டான ஆச்சரியத்தாலே அவர்களுக்கு என்ன வருகிறதோ என்று அஞ்சி கண்ணன் பிறந்தான். ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துருமோமோ பயந்துட்டான். வேறை இடத்தை போட்டு விடுக்க வேற இடத்துல காப்பாற்றி இருந்தாராம். அதனால் தொடங்கினார். தொடர்ந்தொழினான். சொத்தில் கீழ் எலும்பு பூரிலும் சிம்மத்தின் மேல் விழனா போல யுத்தத்தின் கையானால் பூர்வேல் கொடுத்தான். அந்த வேலைனால குத்தக்கூடிய அளவுக்கு இருப்பாராம். ஏன்னா எலும்பு பூந்தா கூட கொல்லணும்னு நினைச்சிருப்பாராம். இந்த ஹிம்சா சரபூதானி என்ற சாமானிய விதி
யாரையும் அடிக்கக்கூடாது, யாருக்கும் இச்சை கொடுக்கக்கூடாது, சாமானிய வீதி. அக்னி சோமேயம் பதுமான் அறதே என்று அதே மாதிரி வேதத்துல கதகாண்டத்துல அக்னி சோமம் அக்னி சோமியம் அக்னி சோமம்ங்கிற பசுவால் அப்படியே ஒரு மிருகத்தை அது காவு கொண்டு சொல்லியிருக்கு. எங்க விசேஷத்தே வராது. அதனால விசேஷத்துக்கு சாமானிய விதி விட்டுட்டு செய்யலாம், அதுக்கு மட்டும் செய்யலாம். ஏன்னா எங்க சாஸ்திரம் சொல்லி இருக்கோ அங்க மட்டும் செய்யலாம் என்கிறதே என்று அஞ்சு செய்யும் என்று அதுக்கு பயந்து செய்யல. அவை தர்மமாகப்படுவது குழந்தையை காப்பாற்றுறது தர்மம் நினைச்சிருந்தான். மன்னித்தம் பாபாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்காக செய்ய பாவம் புண்ணியமாகும் சொன்னா பெருமாள் அப்படின்னு அர்த்தம். தனக்காக பேரத்தை பண்ணி பெருமாளை காப்பாற்றுறதுக்கு என்னவான செய்யலாம் அப்படின்னா மின்பால் பொறுப்பன வேதனை அங்கே தலை எடுப்பதை கண்டாய் பெருமாளையில சொல்லியிருக்கார். அதனால பெருமாளுக்காக ஏதாவது சொன்னா அவன் தலையை அறுத்துவேன்னு தொண்டை இப்படி சொல்லியிருக்கார். கருவங்கண்டாய் என்பது அந்த கோபன் பிள்ளையை கண்ட ரீதியான ஆனந்தத்தோட முதல் நந்தம் சந்தோஷம் கோபன் அப்பேற்பட்ட பிரீதியான ஆனந்தத்தோடவன் நாமதே எவாது அவன் பேரது. இப்போது இவரை சொல்லுவான் உத்தேசத்தை நோக்கி தருபவர் இருந்தபடியா நந்தகோபன் பேரை ஏற்றணும். பேசாம கிருஷ்ணனை சொல்லியிருக்கலாம்னா அந்த கிருஷ்ணனை கொடுக்க போற வந்தானே, கிருஷ்ணனை கொடுக்கணும், அவர்தானே கொடுக்கணும். அதனாலே நந்தகோபன் இவரை சொல்லுவான் என்னில் எதுக்காக சொல்லுவான் அப்படின்னாக்க உத்தேசத்தை நோக்கி தர்ம உறந்த பேசினாலே, ஏன்னா அவ கொடுக்க போறா, அதனால அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நந்தகோபாலா எழுந்தா எழுந்து காரியம் பண்ணும்படியா இவரே விதையலா இருப்போய் நந்தகோபாலா எனக்கு கொடுத்துருவா குழந்தைய அப்படின்னு கேட்க போறா. அதனால குமரன் வெண்ணெய் களவு உண்ணான், பெண்களை களவு உண்ணான், ஊரனை மூளையாக்கினான் என்று எல்லோரும் முறைப்பட்டால் குமரன் பெருமாள் நந்தகோபனுக்கு கீழ்ப்படிந்தார். என் கண்மட்டத்திலே வந்து தோற்றினானாயில் எல்லாரும் சொல்றான். பெண்ணை இது பண்ணிவிட்டான், பெண்ணை சாப்பிட்டுட்டான், அவன் பெண்ணை அழகு வச்சுட்டு போயிட்டான், ஊரெல்லாம் அடிக்கடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா கூட எங்க நீண்டு வரட்டும் ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்னாலாம் இந்த கோவன் வந்து முறைப்பட்ட என் கண்மட்டல் வந்து தோன்றினானா சரி நான் பாத்துக்கிறேன் ஒரு அப்படின்னு சொன்னாராம். பெரிய உத்தியோகத்தோட இருந்தான். ஆனா அவர் முன்பு தோற்று போது கண்ணன் வந்துட்டான். முன்னாடி வந்தா சமநயமாக தோற்றுகையாலே பணிவோடு நின்று கட்டே இவனையா இப்பேற்பட்ட போட்டியாவா தப்பு சொன்னான், நிச்சயமா செஞ்சுக்க மாட்டானே கண்ணன் அப்படின்னு சொல்லுவாராம். அதனால குமரன் அப்படி பவ்யமா இருப்பான். போதும் அவர்கள் பொடியும் இருக்கை அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. பிராட்டி என்ன சொல்றா, பொடியும் போதும் கண்ணரை திட்டணும்னு பாக்குறான். முந்தம் மணிகள் முனிவர் உன்னை திட்ட மாட்டேப்பா, ஏன்னா உங்க அப்பா கோச்சுப்பார், அந்த கோச்சுப்பார் அப்படின்னு பொழிவது பணில் பலவே இப்படி திங்கள் தெரியாமே பொடியன் பிள்ளையை போக்கினேன், செருப்பும் பொறுப்பும் கொடுக்காம அனுப்பிட்டேனே அப்படின்னு அழுவாளாம். அப்பேற்பட்ட குமரன்னாக்க படிந்து நடக்கக்கூடிய பிள்ளை. ஏறாண்ட கண்ணு யசோதை பிராட்டி கண்ணினை அழகு ஒளினார் போலே பிள்ளைமாராயே பார்த்து கொண்டிருக்கிறாள். கண்ணனை பார்த்துட்டே இருந்தாலாம். அதனால கண்ணிலை அழகா ஏறாண்ட கண்ணி அழகான கண்ணு உடையவளாம். அவ்வாய் கண்ணிலையை தோற்றம் முடியாது அழுதையும் அஞ்சு நோக்கவன் நோக்கம் தொழிலையும் வைகண்ட எல்லாம் பார்த்தவன் குழந்தை அடிக்கலாம் அழகா எல்லாம் பண்ணான். அந்நோக்க வழியையும் வைகண்ட கண்ணிலே யசோதை அம்பந்த கண்ணால் சோதை அம்பு போல் இருக்க கண்ணு உள்ள யசோதை என்ன கடவுதரே யசோதை யசோதையாயது உராய் என்று யசோதையெல்லாம் எழுப்பினாலே அதெல்லாம் சொல்லப்படுறாங்க. இவர்களிடத்தில் அவர்கள் அறிவித்திருக்கும்படி அதனால யசோதையே இவர்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடியவர் அவளை எழுப்ப போறான் அப்படின்னாரு. இளஞ்சு இங்க நந்தகோபுரம் ஹிதகரமாக யாரு வினய தோற்றம் விடயத்தில் ஹிதகரமான வினயம் இருந்தது. இங்க பிரியகரன் யாரு தாய், அதனால பிரியமே நடத்துபடாயாரு பெருத்தும் மேனாணிப்பும் மிடுக்கும் மேனாணிப்ப மிடுக்கு இந்த இலையை சொல்லுகிறது. அஞ்ச உறப்பால் சோதை ஆனால விட்டிருக்க வேண்டும் இதெல்லாம் உத்தேசமாகவே நினைத்திருப்பது. அதனால அவனை எப்படி வா போல விட்டாளா அப்படின்னு யசோதை சொல்றாங்க. ஆரேனும் வந்து முறைப்பட்டால் உன் பிள்ளைய பாரு, உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னாலாம். அந்த உறப்பால் அஞ்சும்படி சொல்ல மாட்டாளா, உறப்பால் உறக்க மாட்டாள் பயப்படும்படி
இவன் தீம்பினே தகனையர் எப்படி வாழ்த்து வரப்போகுது தீம்பின நடக்கட்டு எப்படிங்க சொன்னீங்க செய்ய மாட்டானே அப்படின்னு வரான். இளஞ்சிங்கம் சிறியார் கோத்த வருமாயனுக்கு சிங்கக்குரு சிங்கக்குட்டி இளஞ்சிங்கம் சொன்னா பயப்பட மாட்டா சிங்க கூட்டி பயப்பட மாட்டான் அப்படின்னு அப்படின்னு மக்கள் சொல்லுவாராம். கார்மேனி நம்முடைய சகலதாரங்களும் ஆடும்படியான வடிவு அழகான வடிவு சூரியன் உயிர்வோ தோன்றாய் என்று பிரார்த்தித்தவத்திலே இவர்களுக்கு பட்ஜெட்டு இருக்கிறது. பிரார்த்தித்தவத்தை கார்மேனி அவ்வளவு அழகான பேர். மாதாபிதாக்கள் தங்களை மறைத்து வைத்தால் விட ஒன்றால் உலகம் அம்மா அப்பா பூட்டி வச்சா கூட அவளோட அழகு வெளியில தெரியுமா. செங்கண் திருமேனிக்கு பலவாகமான கான்ட்ராஸ்ட். திருக்கண்கள் அகவாயிலே வாத்தல்கள் திருக்கண்கள் அப்படியே உள்ளுக்குள்ள கண்கள்ல வாத்சல்யம் அப்படியே பொரியும். வாட்சத்தினால்தான் சிவந்து இருக்குமா கண்கள். தோற்றும்படியா இருக்கை ஐஸ்வர்யத்தால் குதிரை இருக்குவரே ஐஸ்வர்ய ஜாத்தியானாலும் சிவந்து இருக்குமா கண்ணு. வடிவாலை அணைத்து கண்ணாலே குதிரை நோக்குவரே அதனால வடிவாலையும் அணைத்து கண்ணாலே குதிரை கலச்சிப்பானா இப்பெருமான். கதிர்மதியம் போல் முகத்தான் பிரதாபத்துக்கு குளிர்ச்சிக்கம் தாபம் கொடுக்கணும்னாலும் சரி குதிரை கடாட்சிக்கணும் சரி ஆதித்யோட போரை ஊட்டுறா போல. ஆதித்யன் சந்திரன் கதிர் மதியம் சூரியன் சந்திரன் போராய்ந்து திருமுகம் பிரதிகூலருக்கு அனுபவனமாயிருக்கும் அவளுக்கு பயங்கரமா இருப்பார். அனுகூலுக்கு கூட்டிருந்தது அனுபவிக்கலாம். தத்திர கோவிந்தமாதீனம் பிரதன்னாதித்யவத்தரும் என்று இருக்கிறது. அதனால என்னதா தத்திர கோவிந்தமாதீனம் கோவிந்தன் உட்கார்ந்துருக்கார். பிரதன்னாதி சர்வச்சம் பிரதன்னமாயிருக்காருன்னா அப்பேற்பட்டவர் கதிர்முகம் போல் முகத்தான்னு அவ்வளவு ஆதி உட்கார்ந்து இருக்கிற முகத்து அழகா இருக்கு அப்படி இருக்கார். கதிர்வதியம் போல் முகத்தான் பிரகாசமான ஆகலாதமான சந்திரன் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்கு. தாபம் சொல்லாம பிரகாசம் இருக்கும். முகத்தான் அவ்வளவு உபமானம் தோற்கேட்டாமே வந்தே. அதனால உபமானம் சொல்ல வந்தார் அப்படின்னா நினைச்சுட்டார். உபமானம் சொல்லாம நினைச்சு கதிர்முகம் போல் முகத்தான் அந்த முகத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அப்படின்னு. நாராயணனே கோவர்த்தனோதார எதிர்வாளர் சேர்த்தங்களாலே சர்வே துரத்தம் பெண்களுக்கும் தெரியும்படியாயினை வரதானம் தான் இருப்பது. எல்லாருக்கும் உதாரணத்துல காமிச்சிருக்கான். தேவதான் நலங்களையார் கோபுரத்திற்கு நோன்பு அங்கமாய் ஜீவிக்கும் மந்திரவாள் உதவிக்கையான விடுகிறார். இவாளுக்கெல்லாம் வேற மந்திரம் தெரியாது, வேற ஒண்ணுமே தெரியாது. நாராயணா கோவிந்தா அதையே சொல்லப்பார். நாராயணா பெரிய மந்திரம் சிறுவேர் சொல்ல போறான். கோவிந்தன் தான் பெரிய பேரு சொல்ல போறான். அதனால இவருக்கு அதான் மந்திரமா இருந்துதான் மந்திரமா உபதேசிக்கிறார்கள். இன்னமும் தரவை தகப்பன்மா தலம் கேட்டிருக்க வரேன். நன்மை தீமலர்ந்தே நாராயணா என்னவத்தை எல்லால் நிறைய பெரியாழ்வார் பெரிய திருமொழி திருவாய்மொழி இருக்கிறார். நாராயணன் நான் கண்டு கொண்டேன் நாராயணன் தென்னன் நாராயணமே நாராயணன் என்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அப்பேற்பட்ட அர்த்தத்திலே ரிஷிகளும் நாராயண சப்தமாத்திரம் அப்படின்னு நாராயண சப்தத்துக்கு எவ்வளவு சொல்றார். ஏழு நாராயண ஸ்ரீமான் ஹரிவம்சத்துல சொல்லி இருக்கு. அவன் தான் கிருஷ்ணனா பொருந்திருக்கார். அந்த நாராயணன் தான் நாராயணனே நமக்கே வருவார். சர்வசுவாமியான நம்முடைய அபேட்சித சம்விதானம் பண்ணுவான். எல்லாத்தையும் கொடுப்பான். நம்ம அபேட்சிதான் கொடுவோம். இத்தனை இசையாதவன் நான் விடாத வார்த்தை பிரதானத்துக்கு நாராயணனேன்னா நமக்கு கேட்கறது சந்தேகம் இருந்தா கூட விடமாட்டானா. இசையாத மன்றம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. அதுக்குள்ளே அமர்ந்துவானாம். நான் விடமாட்டேன் அப்படின்னு வார்த்தை அவதாரணத்துக்கு சமிதை பாதி சாவித்திரி பாய் தானே தலை கட்டாளுங்கிறேன். சாதனம் நிறைவேற்ற சொல்லுகையானேன். சாதனத்தெல்லாம் எதிர்பார்த்தா வார்த்தையில சாதனம் பக்தி யோகம் பண்ண முடியுமா பாடுக்கு. அதனால சொல்லுகையாலே நாராயணத்துவம் சர்வசாதாரணம் நாராயணத்துவம் சொல்லி எல்லாருக்கும் பொதுவாச்சு. அத்தலையாயிரே பேரு என்கிற நமக்கு எந்த வழி நமக்கேன்னு அர்த்தம்னா நாம ஒரு காரியம் செஞ்சு அதனால பகவான் பிரபத்தி பண்ணிட்டு அதனால மோட்சம் சொல்லாததான். அதனாலே அத்தலையாரே பேரு அதனாலே சந்தோஷப்பட்ட அவனாலே கொடுக்கப்பட்ட பேரு அமரப்பதான் முக்கியம். நமக்கே அறிவிந்தாய் அவன் கை பார்த்திருக்கிறேன் நமக்கு என்புமான். அவன் கை பார்த்திருக்கிற நமக்கு அதாவது அவன் எதிர்பார்த்திருக்கிறது அவன் கொடுக்க நம்ம வாங்கணும். பெருமாள் கொடுக்க நம்ம வாங்கணும். பறை தருவான்
நாட்டுக்கு பறை என்று வியாஜமாய் ஒரு வாத்திய விசேஷம் தங்களுக்கு அபிமான அடிமையாய்த்தே நினைக்கிறது. இத்தையை தாயை தருவார் ஆரண்யில் இவர்கள் தாங்களே தான் பண்ணி கொடுக்கணும். இளஞ்சிங்கம் நந்தகோபன் 2 பேர் இத்தை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தான். இந்த பறைக்கானவல்ல என்று வேலையே சொன்னார்கள். தருவான் பறை தருவான் பறையை தருவான் காப்பி உண்டானவன் தரக்கொள்ள வேணும் என்று விடான். அதனால அவன் தான் கொடுக்கணும். நமக்கே தான் கொடுப்பான். நாராயணன் தான் கொடுப்பான். காலோர் போல கிருஷ்ணனையும் நம்மையும் தேர ஒட்டார்கள் நாங்கள் கொண்டாடும் பணி கிருஷ்ணனும் வேண்ட புகரங்கள் கொடுக்க பெண்கள் நோண்டரே புகழ்த்தார்கள் அப்படின்னு சொல்லணும். நாடு அடங்க நாடு முழுவதும் அனாவிரட்டு தேர்ந்து மழை பெய்யணும் சமிருத்தமாய்த்து என்று கொண்டாடும்படி. அதனால மழை பெஞ்சது சமிருத்தியாயிரத்து அயற்பாடுன்னு சொல்லி படிந்தி நோன்பிலே அவதாயித்து நாங்கள் எல்லாம் தீர்த்தாமாடி நீராட போதுவே பெருமானுடைய அனுபவம் கிட்டிட்டு அன்வயம் ஒரு பாகத்தை புரிந்து கிடக்க எம்பாவா என்று நோன்பு எங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுல சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்லி முடிச்சுக்குவோம். இன்னைக்கு முதல் பாசத்தையா முடிப்பான். இன்னைக்கு சுவாமி சுவாமிகள் அடுத்து சொல்றார். அவர்களை திங்கள் விருந்தினாரால் ஈராட பொதுவீர் பொதுமனோ நேரடி எங்கள் கோர்வேல் பொதுந்த கோபன் போனன் ஏறான் தகன் எதோதம் காவேரி செங்கல் தகுதியும் ஓர்முகத்தான் நாராயணனை நமக்கே வருவார் தாரோடு புரிந்தேரோ நம்பாவாய். இதுல சில உட்பொருள்கள்லாம் இருக்கு. ஆத்ம குணங்களை பத்தி சொல்ல போறான் இங்க. அதை சொல்லுறான் என்னடா சீர் மருதம் உட்பொருள்ங்கிறது அதுல இருக்கிற உள்ள அர்த்தம் நேர அர்த்தத்துல சொல்றார். என்ன சொல்றார்? சீர் மருகம் எம்பெருமானின் கல்யாண குணங்களை அறிந்து வாசிக்கும். சீர் மருகும் சீர் கல்யாண குணங்கள் கல்யாண குணங்களை அறிந்தவர் வசிக்கும். சீர் மருகும் இடம் அதாவது கல்யாண குணங்களை தெரிந்தவர் வசிக்கும். ஆய்ப்பாடி எழுதரமா நாளிகளே பூமியிலே இந்த பூமி ஆயற்பாடி பூமியில் தான் இருக்கு பூமி. அதனால என்ன இருக்க கல்யாண குணங்களை அறிந்தவர் வசிக்கும் இந்த பூமியிலே செல்வச்சிறவி இருக்கால் பகவத் கைங்கரியம் செய்ய எழுந்தவர்களும் அறிவில் சிறுவர்கள் போல பாவனை செய்பவர்களும் செல்வச்சிறவி இருக்கால் பகவத் கைங்கரியத்தில் யார் வந்திருக்காளோ அறிவில் சிறந்தவர்கள் சிறுவர்கள் போல பாவனை அறிவில் கொஞ்சமா இருக்கு பாவனை செய்பவர்களும் இந்த பூமியில் இருக்கவா நேரிடையே சமம் தமம் முதல் ஆத்து குணங்களை நேரிடையே ஆவரணங்கள் இது சமம் தமம் இந்திரியங்களை அடக்கிறது உள்ள குணங்களை உடையவர்களே இந்த கூப்பிடுறா காது ஆண்டா சொல்றா இந்த பூமி இருக்கு எல்லாரும் நிறையாவே வசிக்கிறா கல்யாண குணங்களை உடையவா. அந்த பூமியில பகவத் கைங்கரியத்துல ஈடுபடக்கூடிய சிறுவியர்களே சிறிய ஞானத்தை உடையவர்களே நேரைய அப்பேற்பட்டவளை நிறைந்த திங்கள் வந்து நன்னாளால் நிறைந்த எல்லாம் பகவானே அவன் தான் எல்லாம் பூர்ணன் அவன் பரிபூர்ணன். திங்கள் மதி எங்களை கவன கலையோடு நிறைந்த சந்திரனை கலையோடு இருந்து குளிர்ந்த புத்தியை தரக்கூடிய திங்கள் மதி மதினா புத்தி திங்கள்னா சந்தனை போல அப்படி குளிர்ந்த புத்தியை உடைய நன்னாளால் நல்ல நாளானபடியிலே எல்லாரையும் கூட்டு ஜனங்களை மக்களே கூட்டுறாரு. இங்கே செல்வச்சின்றாங்க மக்களை கூப்பிடுறாரு. நீராட பொதுவீர் மார்கழி நீராட பொது மார்கழி மார்க்க சீரசம் மார்க்கத்திலே சீரசமான பிரபத்தி அதான் பிரபத்தி மட்டும் சொல்றார். நீராட பொதுவீர் நீராட இருப்பவர்கள் பொதுவீர் வாருங்கோள். மக்களே இந்த ஞானத்துல இருக்கிறவர்களே நீங்கள்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல புத்தியை தரக்கூடிய நல்ல ஆணையாயிருக்கு. அதனாலே அதை போன்ற சிறந்தமாய பிரபத்தியிலே இறங்க விரும்புவர்களே வாழும் போல் கூப்பிடான். கூர்வேல் கூர்மை பொருந்திய வேலாயத்து ஒப்பார் சங்கல்ப உடையவன் தான். கூர் போல சங்கல்பம் எண்ணிக்கை பலிக்கும். தொழுந்தொழிலன் நாம் செய்த பாவங்களை கொழுந்தொழிலன் நம்மளுடைய பாவங்களை போக்குவன். சஜித பாவங்களை என் பிராரப்த பாவத்தை ஒப்புக்கொண்ட பாவத்தையும் போக்குவன். அந்த கோவன் நல்ல ஆனந்த துருவனான பகவான். அந்த கோவன் பெருமான சொல்வார்.
குமரன் நிச்சாயுவான் குமரன் நிச்சாயுவான் அவன் எப்போதும் குமாரா இருக்கவன் ஏறாந்த கண்ணி அழகு வந்து வைஜந்தியந்த மாலை கண்ணினா மாலை ஏறாந்த கண்ணி அழகு பொருந்திய வைஜந்திய மாலை அணிந்தவன் அவன் தான் நந்தகோபன்கிறது பெருமான் தான் ஏறாந்த கண்ணி யசோதைங்கிறது பகவான் தான் அது வைஜந்தியன மாலை அணிந்தவன் யசோதை நமக்கு பரமானந்தத்தை கொடுப்பது மூளை யசோதா யசத்தை கொடுப்பவள் பகவான் யசோதா யசத்தை கொடுப்பவள் என்கிற அதனால அவங்க யசோதார பேரு அதே மாதிரி இங்க பகவானுக்கு யசோதை என்ன நமக்கு மூளை கொடுப்பவன் இளஞ்சிங்கம் நமது பாவம் பறவை போன்ற மிருகங்களை ஓட்டும் சிங்கம் போன்றவனும் சிங்கம் போன பாவத்தை அப்படியே அந்த கண் ஒடினாலே போட்டுவானோ கார் மேனி நீர் உண்ட வேகம் போன்றவனும் செங்கண் செந்தாமரை போன்ற கண்களை பெற்றவனும் எல்லாம் பகவானுக்கு கம்ப்ளீட்டா கூர்வேல் கொழுந்துடன் நந்தகோபன் குமரன் ஏறாந்த கண்ணி ஏதோ இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் காற்றன் கதிர்மதியம் போல் சூரியந்திரன் போல் வாசித்து திருமங்கலத்தை உடையவன் அங்கன் இரண்டன் கொண்டு எங்கள் மேல் நோக்குறியே புறாலியா அப்பேற்பட்டவன் தன்னை வேண்டவர்களுக்கு சந்திரன் போலவும் அவன் வேண்டாதவர்களுக்கு சூரியன் போலவும் சந்திக்குவான் நாராயணனே அந்த நாராயணன் உபதேசிருக்கான் ஓரோர் உழ கடமை தவறினால் படிந்து தோடு ஏற்படும் என்று நம்மிடம் பரிவு காட்டும்படி உலக மக்கள் கொள்ளும்படி தப்பு பண்ணிட்டாக்க உலகத்துல இருக்காரா செஞ்சிருவா அதனால மக்களே நீங்க வந்துருக்கீங்க பிரபத்தி பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ நல்ல நாளா இருக்கு இந்த பகவானை நாம் என்ன செய்யணும் அப்பேற்பட்ட கிருஷ்ணனை புகழும்படி அவனை போற்று புகழை பண்ணால் நமக்கே பல தருவான் பிரபத்தி வாழ்வர்களுக்கு நமக்கே பல தருவான் மோட்சமான ஆனந்தத்தை தருவான் அப்படின்னு திருக்கடலை சுவாமி இதுக்கு அர்த்தம் சொல்றாரு மக்களை ஜனங்களை கூட்டு பிரபத்திங்கிற முக்கியமான விசேஷம் அது அவசியமா செய்யணும் பகவான் நிச்சயமா கொடுப்பார் அவன் தான் நந்தகோபன் அவன் தான் இளஞ்சிங்கம் அவன் தான் என்ன அவன் காவேரி செங்கன் கதிர்மணம்பு மூத்தான் அப்பேற்பட்டவனே நீங்கள் படிந்து நமக்கு பல தருவான் அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் வேற யாரும் கொடுக்க முடியாது நாராயணனே நமக்கே பல தருவான் என்று அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிச்சுட்டான் இன்னைக்கு மேல ஜாஸ்தி போக முடியும் நாயை ஆயிடுச்சு சரி அடுத்த காலத்தில் வெங்கடேச வேதாந்த சதமகமணியரா தாரு கல்லாரா தனவன் இருந்தாங்க அழக வினிதாறு லட்சுமராவித்தனாராவதி கோதாவித்த சித்தாத்மகாரகா எதிகாய மகா சிவதே கோதாயி யோகா யுவத்யை கோதாய யோகா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமத்து பாதுகார்ப்பணமத்து எதிகார்ப்பணமத்து சரியாயிட்டாப்பா தாசன் சேவிச்சுக்கிறேன் மாமா. சரியா இருக்கு மாமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாமா. சரியா இருந்தது மாமா நன்னா இருந்தது மாமா சேவிச்சுக்கிறேன் மாமா சுஜாதா அடியேன். ரொம்ப சந்தோஷமா ஒரு பாசத்துக்கு மேல போக முடியல ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு சொல்ல ஒண்ணு பார்க்கலாம் தை மாதம் போட்டு உள்ளவும் சொல்லிக்கலாம் என்ன பண்றது. சேவிக்கிறேன் மாமா அடியேன் ரேவதி மாமா. நேற்று வரலையம்மா? நேத்திக்கு வரல மாமா அக்கா ஆத்துல இருந்தேன் ராத்திரி தான் வந்தேன். இன்னைக்குல இருந்து வந்தேன். அடியேன் சேவிச்சுக்கிறேன் மாமா பத்மஸ்ரீ ரொம்ப நல்லா இருந்தது மாமா. நாளை காலட்சேபம் கிடையாது புதன்கிழமை அன்னைக்கு ஸ்தோத்திரம் பேசணும்மா. அடியேன் மாமா அடியே நித்யா நமஸ்காரம் மாமா சேவிச்சுக்கிறேன். கேட்டியாமா? நன்னா இருந்தது மாமா ரொம்ப நன்னா இருந்தது சேவிச்சுக்கிறேன். புதன்கிழமை இதே தானே மாமா? இதேதான் புதன்கிழமைக்கு இதே ஸ்தோத்திரம் பேசணும். சரி அடியேன் ஏன்னா அதுவும் முடிக்கணுமா சீக்கிரம் முடிச்சுட்டாக்க அந்த நாள் நமக்கு கேப் கிடைக்கும். சரி அடியேன். அப்ப இது இனிமே சனி ஞாயிறு தானா? திங்கள் சனி ஞாயிறு. அடியேன் உத்தரவு வாங்கிக்கிறேன் மாமா. அடியேன் சேவிச்சுக்கிறேன் அடியேன். சபிதா நல்லா இருந்தது அடியேன். உங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது என்னமோன்னு ஒரு ஃபீலிங் அடியேன். ரொம்ப நிறைய சொல்லணும்ங்கிறது கேட்கிற வாய்ப்புதான் இருந்துச்சு சொல்றதுக்கு இன்னும் உற்சாகம் உண்டாகுதுமா எனக்கு அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். அடியேன் ரங்கநாதன். சொல்ற எப்படி இருக்கு கேட்டாரா? நன்னா கேட்டோம்மா. முதல் பாத்திரம் நன்னா ஃபுல்லா புரிஞ்சுது. போகாம புரிஞ்சு இருந்தா சரிவாமா புரியுற மாதிரி
அதான் அவ்வளவு இது இருக்கு வியாக்கியானத்துல, அவ்வளவு இது இருக்கு அர்த்தம் இருக்கிறதுக்குள்ள சின்ன வியாக்கியானம் இதுதான். 3000 படிதான் சின்ன வியாக்கியானம் அது. அதோட சின்ன வியாக்கியானம் வேளாமூர் பாஷக்காரர் அவருடைய வியாக்கியானம் நகராமாதி மகாதேசனுடைய சின்னது சான்ஸ்கிருத் இருக்கு. அது ஒரு 5 சென்டென்ஸ்ல இருக்கு, அது முடிச்சுடலாம். அது நமக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு தான் புரியும் அது. அதனால அது இல்லாம இது எடுத்து பெரியவாச்சாரம் தான் ஸ்டாண்டர்ட் வியாக்கியானம். ஆமா, நல்லா இருக்கு, நல்லா இருந்து மாமா. தேங்க்யூ. ராகவ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மாமா, பண்ணிடலாம் மாமா. தேங்க்யூ மாமா.